வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய ஆய்தெழுத்து நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். மே மாதம் 23 மற்றும் 24ஆம் தேதி நடப்பதாக இருந்த சென்னையில் நடப்பதாக இருந்த சர்வதேச முதலீட்டாளர்கள் மாநாடு மீண்டும் ஒரு முறை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே கடந்த 2014ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் நடப்பதாக இருந்தது. இந்த மே மாதத்துக்கு ஒத்திவைக்கப்பட்டது. மீண்டும் ஒரு முறை செப்டம்பர் மாதத்துக்கு ஒத்திவைக்கப்பட்டது. 9, 10ஆம் தேதியில் சென்னையில் நடக்கும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கான காரணம் என்ன என்பதற்கான ஒரு அறிக்கையை நேற்று தமிழக அரசு வெளியிட்டிருக்கிறது. உண்மையான காரணம் இதுதானா? இதை தாண்டி அரசியல் காரணங்கள் இருக்கின்றன, அதை தமிழக அரசு மறைக்கிறது என்று எதிர்க்கட்சிகள் கடுமையான குற்றம் சாட்டுகின்றன. முதலீட்டாளர்கள் தயங்குகிறார்களா அல்லது கோடை காலம்தான் காரணமா, அரசியல் பின்னணி இருக்கிறதா? இதை பற்றிதான் இன்றைய ஆய்தெழுத்து விவாதிக்கிறோம். அதற்கு முன்னால் இது பற்றிய கூடுதல் தகவலை தருகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் சலீம். உலக முதலீட்டாளர்கள் மாநாடு சென்னையில் நடத்தப்படுவதாக இருந்தது மே மாசம். ஆனால் இரண்டாவது முறையாக தள்ளி வைக்கப்பட்டிருக்கின்றது. உலக முதலீட்டாளர்கள் மாநாடு தமிழ்நாட்டிற்கு ஏன் அவசியமாகிறது? அரசு என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, இந்த மாநாடு மூலமாக வெளிநாட்டில் இருக்க கம்பெனிகள்லாம் 76,000 கோடி வந்து தமிழ்நாட்டில் முதலீடு பண்ண வாய்ப்பளித்திருக்கிறது. அதாவது 76,000 கோடி முதலீடு பண்ணுவாங்க, நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாநாட்டை நடத்துவதற்கு 100 கோடியும் ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள். ஆனா மாநாட்டை இப்ப தள்ளி வச்சிருக்காங்க இரண்டாவது முறையா. என்ன காரணம் சொல்லப்படுகிறதுனா, மே மாசம் தமிழகத்துல வெயில் அதிகமா இருக்கு, அதனால செப்டம்பர் மாசத்துக்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது என்று தமிழக மக்களும் எதிர்க்கட்சிகளும் அதிர்ச்சி அடைந்திருக்காங்க. வெயில் மாநாட்டை தள்ளி வைக்க ஒரு காரணமா அப்படின்னா, போன வருஷம் அக்டோபர் மாசத்துல மாநாடு நடத்தப்படுவதாக இருந்தது. அக்டோபர் மாசம் என்ன தமிழகத்தில் பயங்கர வெயில் அடித்ததா என்ற ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். மே மாசம் நடத்துவதாக இருந்து மீண்டும் மாநாடு தள்ளி வைத்திருக்கிறார்கள். மாநாடு நடப்பதோ 2 நாள். வர்றவங்க ஏசி பிளைட்ல வர்றாங்க, ஏர்போர்ட்ல ஏசி இருக்கு, போற கார்ல ஏசி இருக்கு, தங்குற ஹோட்டல்ல ஏசி இருக்கு, மாநாடு நடத்துற இடத்துல ஏசி இருக்கு, வெயிலையா நடந்து போறாங்க என்ற கேள்வி எல்லாம் எதிர்க்கட்சிகள் எழுப்புகிறார்கள். அது மட்டுமல்ல, எதிர்க்கட்சிகள் என்ன குற்றம் சுமத்துகிறார்கள் என்றால், உண்மையிலேயே தமிழக அரசு, அதாவது முதலமைச்சர் பதவியிலிருந்து அதிமுக தலைவர் ஜெயலலிதா இறங்கிய பொழுது, அதாவது நீதிமன்றம் தண்டனை விதித்த பிறகு மாநாட்டையே நடத்த வேண்டாம், தள்ளி போட்டலாம், எப்படியாவது மே மாசத்துக்குள்ள நிரபராதி என்று வெளியே வந்து விடுவார்கள் என்ற நம்பிக்கையில் தான் தமிழக அரசு மாநாட்டை தள்ளி வைத்தது. இப்ப மே 2ஆம் வாரம் தீர்ப்பு வர மாதிரி இருக்கு, 2ஆம் வாரத்துக்குள்ள தீர்ப்பு வர மாதிரி இருக்கு. 3வது வாரத்தில் எப்படி மாநாட்டம் நடத்த முடியும்? அதனால செப்டம்பர் மாசம் தள்ளி வச்சிடலாம், செப்டம்பருக்குள்ள நிரபராதியாக வெளியே வந்து விடுவார்கள் என்ற நம்பிக்கையில் தான் மாநாடு தள்ளி வைக்கப்பட்டிருக்கின்றது என்ற எதிர்க்கட்சிகள் சரமாரி குற்றம் சுமத்துகிறார்கள். இது மட்டுமல்ல, இந்த மாதிரி உலக முதலீட்டாளர்கள் மாநாடியே கேன்சல் பண்ணா எப்படி உலக முதலீட்டாளர்கள் தமிழகத்துல பணத்தை முதலீடு செய்ய வருவாங்க? இப்படி ஆரம்பத்திலேயே இப்படி இருந்தா எப்படி முதலீடு பண்ண தைரியமாக வருவார்கள்? எப்படி மக்களுக்கு வேலை கிடைக்கும்? எப்படி மக்கள் ஒருமை கோட்டை விட்டு மேலே வருவார்கள் என்ற கேள்வி எல்லாம் சரமாரியாக எதிர்க்கட்சிகள் எழுப்பி வருகிறாங்க. அது மட்டுமல்ல, ஏற்கனவே மெட்ரோ ரயில் பணி இன்னும் தமிழகத்தில் நடந்து முடிந்து மெட்ரோ ரயில் இயக்கப்படாமல் இருக்கிறது. மக்கள் நிறைய கஷ்டங்களை சந்திக்கிறாங்க சாலையில. இப்படி இருக்கும் நிலையில் இந்த மாநாட்டையும் தள்ளி வைப்பது நியாயமா என எதிர்க்கட்சிகள் எல்லாம் கொந்தளித்திருக்கின்றன. எதிர்க்கட்சிகளுடைய குரலை எதிரொலித்தார் திரு சலீம். முதலீட்டாளர்கள் மாநாடு மாற்றம் யதார்த்தமா அபாயமா? இது வந்து யதார்த்தமா நடக்கூடிய விஷயமா அல்லது ஒரு அபாயமான சமிகை என்ற தலைப்பில் தான் இன்றைய ஆய்தெழுத்து நிகழ்ச்சியில் விவாதிக்கிறோம். நிகழ்ச்சியின் இந்த பகுதியில் நம்முடைய தென்னிந்திய வர்த்தக தொழில் சபையை சேர்ந்த செயலாளர் திரு ராகவன் அவர்கள், சிக்கிய அமைப்பை சேர்ந்த திரு ராகவன் அவர்கள் முடிந்திருக்கார். அதேபோல இந்திய குடியரசுக் கட்சியை சேர்ந்த மூத்த தலைவர் திரு தமிழரசன் சேப்பு தமிழரசன் அவர்கள் முடிந்திருக்கார். அதேபோல பத்திரிகையாளர் திரு கார்த்திகை செல்வன் அவர்கள் முடிந்திருக்கார். அதேபோல திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்த செய்தி தொடர்புத்துறை இணை செயலாளர் திரு பிரசன்னா அவர்கள் முடிந்திருக்கார். உங்கள் 4 பேரும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் முதல்ல திரு தமிழரசன் தான் ஆதரிக்கணும். அதிமுகவுடைய தோழமை கட்சியாக நீண்ட நெடுங்காலமாக இருக்கக்கூடிய உங்கள்ட்ட தான் அந்த கேள்வி ஆரம்பிக்க நினைக்கிறேன். இதற்கான பொருளாதார விஷயங்கள், தொழில் முதலீடு விஷயங்கள், இதுல வந்து சாதகமான பாதகமான சூழ்நிலை எல்லாம் நம்ம தொடர்ந்து பாதிப்போம். பகிரங்கமா நேரடியாக மறைமுகமாக எல்லா விதமாகவும் அரசியல் கட்சிகள் சொல்லக்கூடிய விஷயம் திரு சலீம் குறிப்பிட்டது போல, தமிழக முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதாவுடைய வழக்கில் இருந்து அவர் விடுவிக்கப்படாததால் இவ்வளவு பெரிய ஒரு சர்வதேச மாநாடு அவருடைய தலைமையில் நடத்தப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஒத்திவைப்பு நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டே இருக்கின்றன. குற்றச்சாட்டு நேரடியாக எதிர்க்கட்சிகள் மூலமா வைக்கப்படுகிறது. எதிர்க்கட்சிகள் இப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டை எந்த விதமான முகாந்திரமும் இல்லாமல் வைத்துக் கொண்டிருக்கிறது, பிரச்சாரம் செய்கிறது. அதிலும் குறிப்பா திமுக இதுல வந்து ரொம்ப வேகமாகவே சில கருத்துக்களை அதனுடைய தலைவர் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களும் இன்றைய சட்டமன்ற கட்சியினுடைய தலைவர் திரு ஸ்டாலின் அவர்களும் மிக கடுமையாகவே அவர்களை விமர்சனம் செய்து வருகிறார்கள். ஆனா இதை சொல்றதுக்கு திமுகவுக்கு உரிமையும் இல்ல, சொல்ற செய்தியில உண்மையும் இல்ல. ஏன் உரிமை இல்லைன்னு சொல்றேன்னா, இத்தகைய முயற்சி தமிழகத்திலே இதான் முதல் முறை. உலகளாவிய ஒரு தொழில் முதலீட்டாளர்களை அழைத்து மாநாடு நடத்துகிற முயற்சி இருக்க, இந்த முயற்சி
தமிழகத்தை பொறுத்தவரையில இதான் முதல் முறை. அரசியல் கட்சிகளுக்கு உங்களுடைய முதல் முறையா இருக்கிறது. இது கடைசி முறையாக ஆகிவிடக்கூடாது அப்படிங்கிற கவலை தான். 2014 அக்டோபர் மாதத்தில் இது நடக்கும் என்று அறிவித்து, 2015 மே மாதத்தில் நடக்கும் என்று அறிவித்து, 2015 செப்டம்பர் மாதத்தில் நடக்கும் என்று மாற்றிக்கிட்டே போனோம்னா நீங்க சொல்லக்கூடிய அந்த கேள்விக்கு தான் சந்தேகம் வருமா வராது? அந்த கேள்விக்கு தான், உங்க சந்தேகத்துக்கு தான் நான் பதில் சொல்றேன். இது முதல் முறைன்னு ஏன் சொல்ல வர்றேன்னா, அதை அழுத்தி சொல்றதுக்கு வர்றேன். ஏன்னா முதல் முறையா இருக்கிறதுனால அது மிக சிறப்பாகவும் 100க்கு மிக குறைந்தபட்சம். ஏன்னா இப்ப இருக்கிற இந்தியாவில் அப்படிப்பட்ட முதலீட்டு அறிவிப்புகள்ல பெரிய குஜராத்திலே பாத்தீங்கன்னா 6% கூட வரல அறிவிப்பு. அந்த அறிவிப்புல என்ன கடைசியா நிகழ்ந்ததுன்னா 6% கூட வரல. எந்த சொல்றீங்க? அங்க அறிவிக்கப்பட்ட முதலீடு இவ்வளவு வந்திருக்குன்னு சொன்னாங்க பாருங்க. அந்த முதலீட்டுல எவ்வளவு சதவீதம் வந்து 6%, 2 லட்சம், 3 லட்சம், 4 லட்சம் கூட்டிட்டே போறாங்க அவங்க. அது சொல்லிட்டே இருக்காங்க. ஆனா நடைமுறையில் எவ்வளவு வந்திருக்கு? ஆக அப்படிப்பட்ட ஒரு குறைபாடு தமிழ்நாட்டில் வந்துவிடக் கூடாது அப்படிங்கிறதுக்காக திட்டமிட்டு உறுதியா அதுல அந்த சதவீதம் அதிகரித்த அளவில் இங்க முதலீடு வரணும். ஏதோ வெறும் அறிவிப்புக்காக, ஏதோ ஒரு விளம்பரத்துக்காக அப்படி இல்ல. இது நேரு உள்ளரங்க ஸ்டேடியத்தை கின்னஸ் ரெக்கார்டே பண்ணாங்க கட்டற முடிக்கிற வேகத்துல. அது இதே ஜெயலலிதாவுடைய ஆட்சியில நடந்த ஒரு விஷயம். அப்ப உங்களுக்கு ஒரு திட்டமிடல் இல்லன்னு சொல்லி நீங்க சொன்னா அது மக்கள் நம்புவாங்களா? இது நம்மை பொறுத்து வெறும் அரசை பொறுத்தது மட்டுமல்ல, இது உலகளாவிய தொழிலதிபர்களை பொறுத்தது. இன்னைக்கு இந்த திட்டத்தை முன்வைத்து இந்த திட்டத்துக்கு 100 ஒரு காரணம் சொல்லுங்க. இது எதனால தள்ளி இருக்கிறது? 2 காரணம் நேற்று அரசு வெளியிட்ட அறிக்கை சொல்லப்பட்டிருக்கு. ஒன்னு கோடை காலங்கிறது, மே மாசம் கோடை காலங்கிறது. நான் ஒன்னும் சொல்ல விரும்பல. நீங்க முதல்ல எங்க காரணத்தை ஏத்துப்பீங்களா இல்லையா? ஆனா என்ன காரணம்? உண்மையான காரணம் மே மாசம் வெயில் அடிக்கும் செப்டம்பர் விட மாட்டேங்கிறீங்களா? அதாவது இப்ப என்ன காரணம்னா, இங்கிலாந்துல இப்ப தேர்தல் நடக்க போகுது. தேர்தலுக்காக அங்க எல்லா முஸ்லிம்களும் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால இங்கிலாந்துல இருக்கிறவங்க எங்களுடைய தேர்தலுக்கு அலங்குறாங்க. வேறு சில நாடுகள்ல நாடாளுமன்றம் நடக்குது. ஆக இன்னும் சில இடங்களில இங்க மே மாதத்துல ஆக இந்த காரணங்களை எல்லாம் நீங்க ஒப்புவீங்களா? ஆனால் எங்க தமிழக அரசை பொறுத்தவரையில இந்த 100 கோடி ஒதுக்கீடு செய்து நடத்தப்பட இருக்கிற இந்த திட்டம் எந்த அளவுக்கு இது நம்ம கொண்டு போறோம். ஈராக்ல அமைதி இல்ல, ஆப்கானிஸ்தான்ல போர் நடக்குது, பாகிஸ்தான்ல பொருளாதார வளரல. இதெல்லாம் நம்ம காரணமா? நமக்கு இயல்பா பாருங்க, நாம சர்வதேச முதலீடு மாநாடு இதே பீரியட்ல ராஜஸ்தான் அரசாங்கம் ரொம்ப தீவிரமா நடத்த போது நாளைக்கு நம்ம ஊர்ல பிரச்சாரம் பண்ண போறாங்க. ராஜஸ்தான் கவர்மெண்ட் இதே பிரச்சனையில இதே பீரியட்ல அப்பயும் நீங்க சொல்ற பிரிட்டன் எலெக்ஷன் நடக்கதான் போது, இன்னும் சில நாடுகள்ல பார்லிமெண்ட் நடக்கதான் போது. உண்மையான காரணத்தை ஆமாங்க இவ்வளவுதாங்க உடைச்சிட வேண்டியதானே? இல்லங்க, வீதியிலிருந்து பேசுறது உங்களை போல பேசலாம். ஆனால் நடைமுறையில நான் தான் சொன்னேன், தமிழகத்திலேயே முதல் முறையா இப்படி 1 லட்சம் கோடி முதலீட வெளிநாட்டிலிருந்து கொண்டு வரணுன்ற முயற்சியை இப்பதான் மக்களின் முதல்வர் போற்றதுக்குரிய புரட்சி தலைவி அம்மா அறிவிச்சு இதற்காக 100 கோடியும் தந்து, அதற்கு பிறகு தமிழ்நாட்டிலையும் ரோட் ஷோ, வெளிநாடுகளில் ரோட் ஷோ, வெளிநாடுகளுக்கு இங்கிருந்து அலுவலர்கள் எல்லாம் போய் அங்க இருக்கிற ஒவ்வொரு பெரிய நிறுவனங்களை அணுகி, அங்க இருக்கிற வெளியுறவு துறை அணுகி, கொண்டு வருவதற்கு அதாவது இத்தனைக்குமான 100 கோடி ரூபாய் கடந்த நிதி அறிக்கையிலே ஒதுக்கப்பட்டுருச்சு. கிட்டத்தட்ட 90% செலவழிக்கப்பட்டிருக்கணும். இப்ப மே மாசம் நடக்கிற அந்த மாசத்துல அப்ப அத்தனையும் வீணா, வீணையும் பாழா. ஐயா, நிர்வாகத்தில் இப்ப தமிழ்நாட்டை பொறுத்தவரையில மதுரையில, கோவையில, இங்க பல பகுதிகளில் ரோட் ஷோ பண்ணிருக்கோம், விழிப்புணர்வு கண்காட்சி அகமதாபாத்தில் போய் பண்ணிருக்கோம், மும்பைல போய் பண்ணிருக்கோம், கல்கத்தால போய் பண்ணிருக்கோம், இங்க தேசிய அளவில் உலகளாவிய அளவில் லண்டனுக்கு போயிருக்கோம், அமெரிக்காவுக்கு போயிருக்கோம். இவ்வளவு நாடுகளுக்கு போய் நம்முடைய துறை நிபுணர்கள் எல்லாம் போய் நம்முடைய நாட்டிற்கு தொழில் முதலீடு கொண்டு வரணும்னு இவ்வளவு முயற்சிகள் மேற்கொண்டு பாராளுமன்றம் நடந்துட்டு இருக்கு. சில நாடுகள்ல பாராளுமன்ற தேர்தல் நடக்கும் போது பிரிட்டன்ல தெரியாதா? இல்லங்க, இது தேதியை மாற்றி வச்சிருக்கோம். நான் ஏதோ ஒரு ஐயா உலக தமிழ் மாநாடு மாதிரி நாங்க நீங்க வேணாம் இங்க நடத்தாதுன்னு சொன்னா கூட நாங்க ஒரு சங்கம் வச்சுப்போம், நாங்க நடத்திப்போம், கோயம்புத்தூர்ல நடத்திப்போம் சொல்ற முயற்சி இல்ல இது. அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? அதை போன்ற முயற்சி அல்ல.
இது ஒரு தொழில். இதுல நாம நீங்க அந்த மற்ற மாநிலங்களில் அறிவித்தமோ அந்த அறிவிப்புல அதிக சதவீதத்தை இன்னைக்கு தமிழக முதலமைச்சர் அந்த ஜெயலலிதாவுடைய வழக்குக்கும் இந்த மாநாட்டுக்கும் தொடர்பு இல்லை, ஒரு தொடர்பும் இல்ல. ஏன் நீங்க முடிச்சு போடுறீங்க? தான் திருடி பிறரை நம்பாள்ன்ற மாதிரி இருக்கு. நீங்க அதுக்கு தான் நான் கோயம்புத்தூர் மாநாட்டை சொன்னேன். நீங்க எப்படி ஒரு அணுகுமுறை வச்சிருக்கீங்களோ இதே அணுகுமுறையை மற்றவங்களும் பின்பற்றாங்க. கோயம்புத்தூர் மாநாடு என்ன குற்றம் சொல்ல போறீங்க? என்ன தப்பு சொல்ல போறீங்க? உலக தமிழக ஏற்றுக்கொள்ள இவங்க பண்றாங்க. தப்பு செம்மொழி மாநாடு அதை போன்ற ஒரு அணுகுமுறையை இதுல என்ன? இது தமிழக அரசோட நிகழ்ச்சி. தமிழக அரசு தான் அறிவித்தது, திமுக தலைவர் அறிவிக்கல. இல்ல அதிமுக அறிவிக்கல. அதே அரசு தான் சொல்லுது. இப்ப இருக்கிற சூழ்நிலை நாங்க உறுதிப்பட செய்யணும். இன்னும் 3 மாதம் கழிச்சு மூன்றாவது முறை தேதி குறிப்பது ஒரு கிரெடிபிலிட்டி உண்டாக்குமா திரு பிரசன்னா? நிச்சயமா இந்த அவர் சொன்ன கருத்துக்களுக்கு எல்லாத்துக்குமே மறுப்பு சொல்றேன். அதற்கு முன்னதாக ஒரு பொதுத்தளத்திலே ஒரு செய்தி நிறுவனத்தினுடைய ஒரு ஆசிரியரை பார்த்து தெருவில் இருக்கிறவர்கள் எப்படி வேண்டாலும் பேசலாம், அதற்கு பதில் மிக முக்கியமான ஒரு செய்தி தெருவிலே இருக்கிறவன் வாக்களித்தால் தான் அவரும் நானும் சட்டமன்ற உறுப்பினராக முடியும். அது அடித்தல் அந்த பண்பு அதை கண்டிக்கத்தக்கது. அதை கண்டித்து விட்டு ஒரு வார்த்தை கூட நான் என்ன சொல்றேன்னா, நீங்க ஒரு பிரச்சனையை தெருவில் இருந்து பார்ப்பது வேறு, நிர்வாகத்தில் இருந்து பார்ப்பது வேறு. என்ன சொல்றாங்க? முழு உரிமையும் நிர்வாகத்திலிருந்து பார்க்கிற வேது. நிர்வாகத்தில் நீங்க இருந்தப்போ ஈடுபட்டீங்களா? நீங்க கொண்டு வந்தீங்களா? நீங்க நீங்க பேசுவ ஒரு குறிப்பிடல. நீங்க பிளீஸ். இன்னைக்கு தலைவர் கலைஞர் அற்புதமாக ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறார். அதனுடைய தலைப்பே மிக அற்புதமாக இருக்கிறது. கூரையேறி கோழி பிடிக்க முடியாதவன் வானத்தை கிழித்துக் கொண்டு வைகுண்டத்தை காட்டுகிறேன் என்கிற கதையாக சாதாரணமான பார்வையாளர்களுக்கே தெரிகிறது. இந்த அரசு தளபதி அவர்கள் தலைவருக்கு முன்னதாகவே தளபதி அவர்கள் தன்னுடைய முகநூலிலே இது குறித்து ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறார். தலைவருக்கு முன்னதாகவே? ஆம், நிச்சயமாக அதிலே மாறுபட்ட கருத்து இல்லை. நிகழ்வுக்கு முன்னதாக நான் கூட கருத்து பதிவு செய்யலாம். அதுதான் கருத்து சுதந்திரம் உள்ள திமுக கழகம். அதையும் அடித்தளத்தோடு அண்டர்லைன் கூட பண்ணுகிறேன். இந்த செய்தியில பாத்தீங்க அப்படின்னா, இந்த முதலீட்டாளர்கள் மாநாடு குறித்து இதே அறையில நானும் சேக்கு தமிழரசனும் மரியாதைக்குரிய ராகவனும் தொடர்ந்து 4வது முறை பேசுகிறோம். முதல்ல இதுல நடந்தப்போ, தாஜ் நடந்தப்போ இருக்கைகள் காலியாக இருந்தது அப்படிங்கிற அந்த முன்னோட்டத்தின் அடிப்படையிலே இந்த நிகழ்வு மக்களுக்கு மீண்டும் ரீவைண்ட் என்று சொல்லப்படுகிறது. தொழில்முறை பற்றி நம்ம பேசுவோம். நாங்க இதை அரசியலாக்கக்கூடிய காரணம் என்ன? என்னுடைய கேள்விதான், முதல் கேள்வி. இதுல நீங்க அரசியல் பார்வை எப்படி பாக்குறீங்க? ஒரு மாநாடு ஒத்தி வைக்கிறதும் நடக்கிறது ரொம்ப இயல்பா நடக்கக்கூடிய விஷயங்கள். மாவட்ட செயலாளர் மாநாடு நீங்க அறிவிச்சுட்டு இப்ப மாத்தி வச்சிட்டீங்க. மாவட்ட செயலாளர் மாநாடு அறிவிச்சது திமுக தான், வரப்போது திமுக மாவட்ட செயலாளர் தான், நடத்த போற திமுக அறிவாளர்கள் தான், எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா நீங்கள் வேறு காரணங்களுக்காக ஒத்தி வைக்கிறீங்க. அது போல தமிழக அரசு அறிவிக்கிறது, தமிழக அரசு ஒத்தி வைக்கிறது ஒரு இயல்பா நடக்கக்கூடிய விஷயம். இதுல அரசியல் பின்னணி நீங்க எப்படி கொண்டு வரீங்க? அற்புதமான ஒரு உதாரணத்தை சொன்னீர்கள். மாவட்ட கழக செயலாளர்கள் எல்லோரும் தலைமைக்கு கட்டுப்பட்டவர்கள். தலைமை இந்த தேதியில் அறிவிக்கலாம் அல்லது மாற்று தேதியில் அறிவிக்கலாம். தமிழக அரசிற்கு கட்டுப்பட்டவர்கள் தான் சர்வதேச முதலீட்டாளர்கள் என்பதை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நாங்களும் சொல்றோம் சர்வதேச முதலீட்டாளர்கள் குறுக்க பேசல சார், என்னை பதில் சொல்ல அலோ பண்ணுங்க. என்ன முழுக்க ஒரே ஒரு நபருடைய தளபதி அவர்கள் சொல்லுவது போல ஒரு ஊழல் குற்றவாளியினுடைய விடுதலைக்காக ஒட்டுமொத்த நாட்டின் மானத்தையுமே ஏன் மற்ற வெளிநாடுகளில் அடகு வைக்கிறீர்கள் என்பதைத்தான் வலியுறுத்துகிறோம். இல்ல நிச்சயமா ஏங்க, ஒரு அரசு என்பது திட்டமிடல் என்பது ஒரு தனியார் அமைப்பு என்பது வேறு, ஒரு அரசு என்பது வேறு. செஞ்சுக்கிட்டு ஒரு குற்றச்சாட்டை வச்சாங்க. பாராளுமன்றமோ சட்டமன்றமோ அரசுடைய அமைச்சரவை கூட்டமோ பல முறை பல விஷயங்களுக்கு ஒத்திவைக்கப்படும் ரொம்ப இயல்பா நடக்கக்கூடிய விஷயம். ஒரு அரசுல பல விஷயத்துல ஒரு வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் எத்தனை நீதிபதிகள் இப்பயும் கூட நேற்று இந்த மறுப்பு இந்த தள்ளி வைக்கப்படக்கூடிய அறிவிப்பிலேயே 70,000 கோடி ரூபாய் கிட்டத்தட்ட அதுக்கான உத்தரவாதமான முதலீடு இப்பயே ரெடி ஆயிருச்சு. நான் என்ன சொல்றேன், ஒண்ணுமே இல்ல. நீங்க சொல்றபடி பாராளுமன்றம் சட்டமன்றம் நடக்குது, ஒத்தி வைக்குது, அது எல்லாமே இல்ல. ஒரு அரசை எனக்கான கேள்வி நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன். ஒரு அரசை ப்ரொஜெக்ட் பண்றப்போ தமிழக அரசு திமுக அதிமுக போகாது, தமிழக அரசு அப்படின்னு தான் போகும். தமிழக அரசை வெளிநாடுகளில் நீங்க இந்த நாட்டை முதலீடு பண்ணுங்கன்னு 3 முறை அந்த தேதியை ஒத்தி வைக்கிற போது பெரிய பெரிய பல்லாயிரக்கணக்கில் கோடிகள்ல இன்வெஸ்ட் பண்றவனுக்கு வேற வேலையே கிடையாது.
இவங்க எப்ப தேதி கொடுப்பாங்க அந்த நாள்ல நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் போறேன்னு உட்கார்ந்து இருப்பானா? அதாவது ஒரு வருடத்துல ஒரு 1000 கோடியினுடைய வளர்ச்சி எவ்வளவு, அதனுடைய வட்டி விகிதம் எவ்வளவு, அதனுடைய முதலீட்டு தொகை எவ்வளவு, கட்டமைப்பினுடைய கட்டமைப்பு வளர்ச்சி எவ்வளவு, இதையெல்லாம் இன்வெஸ்டர் பார்க்க மாட்டாங்களா? சாதாரணமான கேள்வி இது. இன்னைக்கு இல்ல, டிஓஐல 18ஆம் தேதியே எழுதுறாங்க. என்ன ஆதாரப்பூர்வமா இந்த அரசினுடைய நிலைமை இப்படி இருக்கு, ஒரு இந்த அம்மையாருடைய தீர்ப்பு தள்ளி போக இவர்கள் எந்த விடயத்திலையும் கவனம் செலுத்துறது இல்ல அப்படிங்கறத ஆணித்தனமா எழுதியிருக்காங்க. இது டிஓஐ மட்டும் எழுதல, அந்த வாரம் வந்த தினத்தந்தியினுடைய தலையங்கத்தில் கூட ஒரு வரி குறிப்பிடப்பட்டிருந்தது. இதை நான் மீண்டும் வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கேன். முடிக்கிறேன், நீங்க பேசுறப்ப நான் குறுக்க பேசல. அது மட்டும் இல்லாம நான் மீண்டும் சொல்றது என்ன அப்படின்னா, நீங்க மே மாசம் ஒரு காரணம் சொல்லிருக்காங்க, வெயில் அதிகமா இருக்கும்னு. சலீம் அற்புதமா சொன்னாரு. நீங்க கூட எடுத்த உடனே எதிர்கட்சிகளின் கருத்தை ஆணித்தரமாய் சலீம் வைத்தாருன்னு. எதிர்கட்சிகள் கருத்து அல்ல, மக்கள் பார்த்து சிரிக்கிறார்கள். கோடையில் வெயில் இருக்கும் அப்படிங்கறது எல்லாருக்கும் தெரியும். இவங்க ஏசி பிளைட்ல வர போறாங்க, ஏசி ஹால்ல உட்கார போறாங்க, ஏசி ரூம்ல தங்க போறாங்க, கையெழுத்து. இன்னமும் ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க அற்புதமா சொன்னீங்க 70,000 கோடி எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு. முடிஞ்சு போச்சு சார், ஒரு நிமிஷம். 70,000 கோடி வந்துருச்சுன்னு சொன்னீங்க. 70,000 கோடியை வச்சு கையெழுத்து போறதுக்கு எத்தனை நாள் ஆக போகுது? 70,000 கோடி முடிஞ்சிருச்சுன்னா முதல்ல 70,000 கோடி நம்ம விவாதிப்போம். திரு பிரசன்னா ரொம்ப ஆழமான கேள்வி இருக்கிறார். அவருடைய கட்சியில் இருக்கக்கூடிய 76,000 கோடி ரூபாய்க்கு இப்போதே வந்து உத்தரவாதமான ஒப்பந்தங்கள் இருக்கு. அதே போல உள்நாட்டு உற்பத்தியில் 7% மேலாக தமிழகம் இருக்கிறது. பெங்களூரில் சமீபத்தில் இது தமிழர் நடத்திய இதே போன்ற இந்த முதலீட்டுக்கான ஒரு ரோட் ஷோல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல தொழிலதிபர்கள், கர்நாடகாவில் இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள் நீங்க இங்க வாங்க, இங்க ஒரு அற்புதமான நிலைமை நிலவுகிறது என்று டைட்டான் உள்ளிட்ட பல முக்கியமான தொழிலதிபர்கள் அழைப்படுத்துகிறார்கள். உண்மையிலேயே தொழில் நிறுவனத்துக்கு, தொழில் முதலீட்டுக்கு ஏற்ற மாநிலமாக தான் இருக்கிறதா தமிழகம், அல்லது அரசியலில் சின்னாபின்னப்பட்டுக் கொண்டிருக்கிறார்? முதலீட்டாளர்கள் மாநாடு மாற்றி வைக்கப்பட்டிருப்பது யதார்த்தமா அல்லது அபாயமான சமிகை என்ற தரப்பில் இன்றைய ஆயுதத்து நிகழ்ச்சி விவாதித்துக் நான் திரு கார்த்திகை செல்வன் கேட்கிறோம். இடைவெளிக்கு முன்னாடி சொன்னது போல மிக சமீபத்தில் இதே மாநாட்டுக்காக பெங்களூர்ல வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள், தமிழகத்துடைய தொழில்துறை அமைச்சர் மற்றும் தொழில்துறை செயலர் எல்லாம் போய் பார்த்தாங்க, எல்லாம் பேசினாங்க. அப்ப தொழில்துறை அமைச்சர் பேசுனதோ தொழில்துறை செயலர் பேசுனதோ ஒரு பெரிய விஷயம் அல்ல. அவங்க வந்து அப்படிதான் கேன்வாஸ் பண்றதுக்காக பண்ணுவாங்க. ஆனா இங்க இருக்கக்கூடிய நாகார்ஜுனா ஆயில் கம்பெனி ஆகட்டும், இல்லாட்டி டைட்டன் கம்பெனியா இருக்கட்டும், ஜிஎம்ஆர் இருக்கட்டும், பல நிறுவனங்கள், இங்க இருக்கக்கூடிய நிறுவனங்கள் இங்க இருக்கக்கூடிய வசதி வாய்ப்புகளை பத்தி அவங்க வந்து பெருசா சொல்றாங்க. இங்க பெரிய ஸ்ட்ரைக் எல்லாம் கிடையாது, இங்க வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை கிடையாது, கவர்மெண்ட் வந்து பல விஷயங்கள்ல நல்லா கவனிச்சுக்கிறாங்க. சோ இந்த தொழில் முதலீடு செய்யறதுக்கு நல்ல ஏற்ற மாநிலமா இருக்குன்னு சொல்லும்போது இந்த கிரெடிபிலிட்டி இன்னும் கூடாதா? நம்ம இன்னமும் தொழில்துறையினர் அச்சம் பண்றாங்க, அவங்க தயங்குறாங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் பார்க்க முடியுமா? அதுல நிச்சயமா வந்து ஒரு தொழில் தொடங்குவதற்கு அல்லது முதலீடு செய்வதற்கான ஒரு நல்ல ஏற்ற ஒரு சுமூகமான சூழல் இருக்கிறது தமிழகம். அது இந்த ஆட்சி அந்த ஆட்சின்னு இல்ல, ரிலேட்டிவ்லி மற்ற மாநிலங்களை விட சட்டம் ஒழுங்கலாகட்டும் அல்லது மற்ற அதே மாதிரி ட்ரேட் யூனியனிசம் அப்படிங்கிறது வந்து ஒரு எல்லைக்குள்ள இருக்கும். அது வந்து தொழிலாளர் உரிமைக்காக போராட்டங்கள் நடக்குமே தவிர அது தொழிலை முடக்கக்கூடிய அளவுக்காக போகாது. அந்த மாதிரியான ஒரு சூழல் தான் தமிழ்நாட்டில் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த தொழில இருக்கிற நிறைய சிஐஏல இருக்கிற ஒரு சீனியர் லீடரை கூட நேற்று இந்த விஷயமா பேசும்போது சொன்னது, ஹரியானா போன்ற மாநிலங்கள்ல அவங்களுக்கான கிளைகள் இருக்கிற இடத்துல கூட அவர் வேலை பார்த்திருக்கிற இடத்துல இருந்து அந்த அனுபவத்துல சொன்னது, தமிழகம் வந்து ரிலேட்டிவ்லி எங்களுக்கு ரொம்ப நல்ல பிளேஸ் இன்வெஸ்ட் பண்றதுக்கு. திடீர்னு ஒரு லாரி ஸ்ட்ரைக்கோ எங்களோட கூட்ஸ் ஏற்றிட்டு போறதுல எந்த சிக்கலும் இருக்காது, அதெல்லாம் செய்ய முடியுங்கிற இந்த பாசிட்டிவான நிறைய அம்சங்கள் நிச்சயமா தமிழ்நாட்டில் இருக்கு. இன்னும் கூட சொல்ல போனோம்னா நீங்க வந்து இந்த தொழில் முதலீட்டாளர் மாநாடு அப்படிங்கிறது வந்து அது ஒரு ஒருங்கிணைந்த இல்ல ஒரு பெரிய அளவுக்கு முதலீட்டை ஈர்ப்பதற்கான ஒரு இனிஷியேஷனா தமிழ்நாடு கவர்மெண்ட் முன்வைக்கிறாங்கன்னு வைக்கலாம். அது இல்லாமலும் இன்வெஸ்ட்மெண்ட் வரலாம். இந்த மாநாட்டை நடத்தி இன்வெஸ்ட்மெண்ட் வரணும்ன்ற அவசியம் அது வந்துட்டும் இருக்குது. அது இல்லாமல் நடந்து கொண்டிருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் அல்லது தொழிலும் தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இதுல என்ன சிக்கல் வருது அப்படின்னா, இந்த மாதிரி தொடர்ந்து அடுத்தடுத்த முறை இந்த மாற்றங்கள் வரும்போது இப்ப என்னன்னா போட்டி நமக்கு வந்து மற்ற மாநிலங்கள்ல இருந்து நிறைய போட்டி இருக்கிறது. நமக்கு வந்து இப்ப குஜராத் ஆகட்டும் அல்லது வைப்ரண்ட் குஜராத் எல்லாம் வந்து பல ஆண்டுகளா பண்ணிட்டு இருக்காங்க. இவர் சொன்ன ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம கணக்கில் எடுக்கணும். தமிழரசன் சார் சொன்ன மாதிரி நீங்க வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட அல்லது அவங்க வந்து ஒத்துக்கொண்ட இப்ப வந்து ஒரு 76,000 கோடி ரூபாய்க்கு எங்களுக்கு வந்து ஒப்பந்தங்களுக்கு தயாராக இருக்கிறார்கள் அப்படின்னா அதுல வந்து நமக்கு வரக்கூடியது பாத்தீங்கன்னா less than 10% தான் இருக்கு. குஜராத் மாடல வைக்கும்போது 2011 அவங்களுக்கு வந்து 42 ட்ரில்லியன் அளவுக்கு அவங்களுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் வருதுன்னு சொன்னாங்க. ஆனா அதுல வந்தது பாத்தீங்கன்னா 6 to 8% தான் அவங்களுக்கு வந்தது, ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆனா என்ன நிறைய விஷயங்கள் இருக்கும், நிறைய பேர் முன் வருவாங்க, நாங்க இந்த விஷயங்களுக்கு வரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கடைசியா நமக்கு வந்து எக்ஸிகியூஷன் லெவல்ல வரும்போது, இன்வெஸ்ட்மெண்ட் லெவல்ல வரும்போது அது குறையும். 10% அப்படிங்கிறது தான் இன்னைக்கு வரைக்கும் இருந்துட்டு இருக்குது. ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் அவங்க அதை உயர்த்திக்கிட்டே இருக்கிறாங்க இந்த இன்வெஸ்ட்மெண்ட். அதனால 2013 அப்புறம் நீங்க குஜராத் கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா
எவ்வளவு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் அல்லது எவ்வளவு பேர் ஏத்துக்கிட்டாங்கிற இதைய விட்டுட்டாங்க அவங்க. ஏன்னா அது ஒரு பெரிய எம்பாரஸ்மெண்ட் வந்துச்சு. எக்கனாமிக் டைம்ஸ்ல அது ஒரு பெரிய ஒரு ஆர்டிகலே வந்தது. இவங்க சொன்னதுல 10% கூட வரல அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வரும்போது அது எல்லா மாநிலங்களுக்கும் அந்த பிரச்சனை இருக்குது. இப்ப நமக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னா, இன்னைக்கு ஆந்திரால பெரிய அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. புதிதாக ஒரு மாநிலம் உருவாக்கப்பட்டிருக்கிறது, ஒரு தலைநகரம் உருவாகுது. அப்ப அங்க இன்வெஸ்டர் ஃப்ரெண்ட்லியான ஒரு ஸ்டேட்டஸும் அதுக்கான ஈர்ப்பு வேலைகளும் நடக்குது. அதே மாதிரி கர்நாடகா பெரிய அளவுக்கு புல்ல பண்றாங்க. அந்த சூழல்ல நம்ம இந்த இன்வெஸ்டர்ஸ் மாநாடு தள்ளி போக போக இந்த வாய்ப்புகள் அங்க போறதுக்கான சாத்தியக்கூறுகள் நிறையவே இருக்குது. இண்டஸ்ட்ரீஸ்ல சொல்றது இன்னொன்னு என்னன்னா, லேபர் காஸ்ட் வந்து கொஞ்சம் கூடுதலாக இருக்கிறது. லோயர் லெவல்லையும் மிடில் லெவல்லையும் பாத்தீங்கன்னா ஒரு டெக்னீஷியன்ஸ் அந்த லெவல்ல பாத்தீங்கன்னா தமிழ்நாடுங்கிறது ரிலேட்டிவ்லி ஆந்திராவோட ஸ்கில்ல வந்து நம்ம ரெண்டு பேருமே அவங்களோட நம்ம பெற்றா அதிகமாக இருக்குது. இந்த சூழல் எல்லாம் தாண்டி தமிழ்நாட்டுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வேணும் வரணும் அப்படின்னா அதுக்கு வந்து ரெண்டு விஷயங்கள் இருக்கணும். ஒண்ணு வந்து ஒரு நிலையான ஆட்சி, அது கட்டாயம் இருக்குது. ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மெஜாரிட்டியான ஒரு ரூலிங் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். அடுத்தது சட்டம் ஒழுங்கு உள்ளிட்ட சூழல் இருக்கு. ஆனால் இதெல்லாம் இருந்தும் கூட இது ஏன் தள்ளி போகுது? அப்போ எங்க பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறப்ப தள்ளி போவதுங்கிறது ஒரு நெகட்டிவ் சிக்னல் கொடுக்கத்தான் செய்யும் கட்டாயமா. திரு ராகவன் நான் கேட்க விரும்புறேன். திரு கார்த்திகை செல்வனும் திரு பிரசன்னா குறிப்பிட்டது போல இது வந்து ஒரு தொழில்துறையினருக்கு வந்து ஒரு தவறான சமயமா போய் பார்க்குமா? ஒரு 4 மாசம் 5 மாசம் தள்ளி போறது அப்படிங்கிறது ஏற்கனவே வரணும். இது உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி ஒரு சர்வதேச முதலீட்டாளர் மாநாடுலாம் அவங்க எல்லாம் வரணும்னு நினைச்சாலே என்னைக்கு வரணும், எப்ப போகணும், எவ்வளவு நாள் இருக்கணும், வேற யாரெல்லாம் மீட் பண்ணணும், வேற எந்த தொழிலோட பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத தமிழ்நாடு மட்டும் இல்லாம அக்கம் பக்கத்துலயும் வேற எங்கிட்ட பார்த்தோம் சொல்லிட்டு ஒரு முழுமையான அவங்களுடைய பிளான் ஷெட்யூல் வந்து முழுசா முடிவு பண்ணிட்டு தான் வருவாங்க. சோ இது கம்ப்ளீட்டா ஒரு 4-5 மாசம் தள்ளி போகுது அப்படிங்கும் போது இது எந்த அளவுக்கு இந்த முதலீட்டுல பாதிப்பு ஏற்படுத்தும்? இன்ஃபேக்ட் நான் அதை பாசிட்டிவா பாக்குறேன். இப்ப திடீர்னு வந்து எல்லாத்தையும் பண்ணிட்டு நான் மே மாசம் ஓகே வி வில் லுக் ஆஃப்டர் அப்படின்னு சொன்னோம்ல, ஓகே செப்டம்பர்ல இருக்கு, வை கான்ட் வி திங்க் அந்த மாதிரி பாசிட்டிவ் ஆற இது ஓகே. இப்போ பாத்தீங்கன்னா புரியல ஏன் இல்ல உங்களுக்கு சப்போஸ் இங்க மே மாசத்துல வர முடியாது இருக்கும் நினைச்சிட்டு இருப்பாங்க. செப்டம்பர் வர முடியாதா? இல்லையே, பட் வை ஆர் திங்கிங் நெகட்டிவ், ஐ அம் திங்கிங் பாசிட்டிவ். இல்ல பாசிட்டிவா தான் கட்டாயம் சிந்திக்கணும். இல்ல என்னன்னாக்கா உங்களுக்கு பேசிக் திங் இது வந்து சும்மா ஒரு பீயிங் எ பிசினஸ்மேன் வந்து ஒரு பிசினஸ்ல பார்க்கும்போது எதை வந்து எவ்வளவு சீக்கிரம் கிராப் பண்ண முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் பாருங்க தான். திரு கார்த்திகை சொன்னது உங்களுக்கு கர்நாடகாவும் மார்க்கெட்டுக்கு தமிழ்நாட்டுல இருக்கு. இந்தியால எல்லா 25 மாநிலமா 28 மாநிலத்திலயும் எல்லாத்துக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. இப்ப எல்லாம் வந்து தமிழ்நாட்டுல வராங்கனாக்க தட் மீன்ஸ் there is a market, there is an opportunity. and அதை யாருமே தமிழ்நாட்டுடைய தகுதி பற்றியோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் பற்றியோ யாருமே கேள்வி வரல. சரியா பயன்படுத்திக்கிறதாங்க கேள்வி. இல்ல தமிழ் ஆக்சுவலா இந்த இட் இஸ் கோயிங் த ரைட் டைரக்ஷன். எங்களை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் கோயிங் த ரைட் டைரக்ஷன். அவங்க பண்ண ஒரே ஒரு இதுனாக்க they announced and started late. அது வந்து எல்லாரும் வந்து பிளைண்டா அக்செப்ட் பண்ணி இருக்க முடியாது. எஸ் they started late, that is the only negative thing. அவங்க முதல்ல செப்டம்பர்ல வந்து மேலன்னு சொல்லி ஆரம்பிச்சிருந்தாக்க it should have happened. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, செப்டம்பர் மாசம் அனௌன்ஸ் பண்ணிட்டு அப்புறம் போஸ்ட்போன் டு மே சொல்லிட்டு அப் டு பிப்ரவரி மார்ச் வரைக்கும் அப்படி போட்டு அதுக்கப்புறம் தான் they started. In fact, instant preparation 5 மாசங்கிறது போதுமானதா இருக்கும். மற்ற மாநிலங்கள்ல நிறைய இடத்துல நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஒரு வைப்ரன்ட் போதுமானதா இல்லையாங்கிற தாண்டி நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல வந்து ஒரு கின்னஸ் ரெக்கார்டு லெவல்ல வந்து பதிகிற அளவுக்கு நம்ம வந்து ஒரு பிளான் பண்ணி ஒரு ஸ்டேடியத்தை கட்ட முடியுதுன்னா ஒரு திட்டமிடல் அரசுக்கு இல்லாம இருக்குமாங்கிற கேள்வி வருது. இல்ல ஒரு சிஸ்டம் இருக்கு. எந்த இது இருந்தாலும் இங்க ஒரு அபிஷியல்ஸ் ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்காங்க. நல்ல விஷயம். இப்ப நீங்க வந்து லா அண்ட் ஆர்டர் வந்து மெயின்டைன் பண்ண முடியுது. எந்த யார் முதலமைச்சருங்கிறதுலாம் மேட்டர் இல்ல. ஆனாலும் கூட இன்னைக்கு வந்து நீங்க ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர்ஷிப்னு ஒரு கொஸ்டின் வைக்கலாம். மேபி வந்து ஒரு இன்வெஸ்டர்ஸ் இருக்கிறதுல அது ஒரு பங்கு இருக்கு நிச்சயமா. வந்து இப்போ ஒரு இண்டஸ்ட்ரி எப்படி அவங்களுக்கு தானே போகுது, அங்கதான் போகுது. அதுதான் சொல்ல வரேன். அப்போ எங்க பிரச்சனை வருது? நீங்க வந்து எல்லாமே ஸ்மூத்தா ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கிற ஒரு இடத்துல இது மட்டும் ஏன் டிலே ஆகிறதுக்கான என்ன அவசியம் இருக்குங்கிற கேள்வி வரத்தானே செய்யும். இதெல்லாம் பண்ணிக்காங்க. இவங்க முதல்ல எப்போ மேன் சொல்லிட்டு போஸ்ட் பண்ணாங்க, செப்டம்பர்ல பண்ணாங்க. அப்பவே அந்த மொமெண்டம் கண்டினியூ பண்ணியிருந்தாக்க it should have happened. அதனால பண்ணிட்டாங்க. அதை அனௌன்ஸ் பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் ஒரு கேஷுவலா இருந்துட்டாங்க. I mean casually if it is a very hard, I feel very happy, I am very sorry for that, but அது வந்து they should have continued that momentum. அது வந்து அப்படியே ஒரு மிகப்பெரிய சுணக்கம் வந்து அதிகார மையத்துல இருக்கு நீங்க நினைக்கிறீங்க? சுணக்கம் சொல்ல முடியாது.
பண்ணிடலாம், நம்மளுக்கு டைம் இருக்கு, ஏன்னா மிஷினரி நம்ம கிட்ட இருக்கு, அபிஷியல்ஸ் இருக்கு, தமிழ்நாட்டுக்கு இத்தனை பாசிட்டிவ் சைட்ஸ் இருக்கு. சோ எப்படி நம்ம ஹேவ் அ கமிட்டட். இப்போ பாத்தீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சபடி பார்த்தா கவர்மெண்ட் வந்து பிளான் பண்ணி தான் செஞ்சிருக்கணும், இன்வெஸ்ட்மெண்ட் இன்னும் கூட்டுறதுக்காக 2 lakh crores இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. Now they have confined to 1 lakh crore is sufficient. In fact, they are invited all the associations. 1 லட்சம் கோடி போதுமானது அப்படின்னு ஒரு இலக்கு வச்சோம்னா 76,000 கோடிக்கான உத்தரவாதம் இப்போதே இருக்குன்னு சொல்லி நேற்று அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்ப 76க்கும் 1க்கு எவ்வளவு வச்சு 24,000 கோடி தான், ஒன்னும் பிரச்சனை கிடையாது. வந்து வந்தா வரலாம், வராட்டிலாம் 1 லட்சம் இலக்கு வச்சோம். கண்டினியூட், அதான் நான் சொல்றேன் உங்களுக்கு, they should have continued. But that doesn't mean that இப்போ செப்டம்பர் மாசம் போஸ்ட்போன் ஆனதுனால அவங்க பண்ண எஃபர்ட் எல்லாம் வேஸ்டோ இல்லனாக்கா அதனால இன்வெஸ்டர்ஸ் வந்து they are going to think second time அப்படி சொல்ல நம்ம கன்ஃபைன் பண்ண முடியாது. என்ன பண்ணா இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு, எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. நேற்றுக்கு சேலத்துல தொழில்துறை அமைச்சர், நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர், தொழில்துறையுடைய முதன்மை செயலாளர் 3 பேரும் இந்த மாநாடு குறித்து நேற்றைக்கு வரைக்கும் பேசுறாங்க. நேற்றைக்கு வரைக்கும் இந்த அறிவிப்பு வரல, நேற்றைக்கு எதை மேல நடக்க போகுது அப்படின்னு பேசுறாங்க. அந்த நைட்டுக்குள்ள என்ன நடந்தது, இந்த பக்கம் அவங்க பேசிட்டு இருக்காங்க, அந்த பக்கம் வந்து அறிவிப்பு, அந்த அறிவிப்பு யாருக்கா அறிவிக்கப்பட்டது. ராகவன் சொல்றப்போ ராகவன் அறிக்கையில தான் குறிப்பிட்டிருக்கிறார். என்ன சொல்றாருன்னா, தொழில்துறை அமைச்சர் அங்க போய் கேன்வாஸ் பண்ணிட்டு இருக்காரு, எல்லாரும் முதலீடு பண்ணுங்க கூட்டுங்கன்னு சொல்லி கேட்டு இருக்காரு. இந்த பக்கம் அவர் சேலத்துல பேசிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் அறிக்கை வருது, இல்ல ஒத்தி வச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப வந்து அரசுடைய நிர்வாகத்துடைய கோஆர்டினேஷன், ஒரு 2 அமைச்சர் அங்க இருக்கிறாங்க, ஒரு செயலாளர் அங்க இருக்கிறார், அத்தனை பேர் இதுக்காகத்தான் பேசிட்டு இருக்காங்க. குறைஞ்ச விஷயம் இல்லப்பா கொஞ்சம் தள்ளி போகிற தகவலாக சொல்லப்படுறாங்க. கோஆர்டினேஷன் எந்த அளவுக்கு இருக்கிற ஒரு கேள்வி. நீங்க சொல்ற குற்றச்சாட்டு இருக்க, அதுவும் கூட வந்து மேலெழுந்து வாரியான குற்றச்சாட்டு. எப்ப அந்த தேதியை மாற்றமோ அப்பதான் அந்த முடிவை மேற்கொள்றன்னு பொருள். ஏன்னா இதுக்கு முன்னாடியே ஒரு தேதியை குறிப்பிட்டு தான் வேலை நடந்துட்டு இருக்கு. 21, 23 இப்படி ஒரு தேதியை குறிப்பிட்டு தான். அது நேற்றுக்கு வரைக்கும் ஏன் கேட்கலன்னா, இன்னைக்கு நம்ம ஒரு இந்த வேலையை நான் சொல்றேன், இந்த வேலையை செய்யக்கூடிய முதன்மை செயலாளர் சேலத்துல பேசுறாங்க. அந்த 2 அமைச்சர்கள் அங்க இருக்கிறாங்க, இந்த துறையுடைய செயலர் அங்க இருக்கிறாரு. அவங்க இந்த வேலையா தான் போய் இதற்காக தான் அங்க தொழில் முதலீட்டாளர் பார்த்து பேசிட்டு இருக்காங்க. அது பேசிட்டு இருக்கும் போது இந்த பக்கம் அறிவிப்பு வருது, அது ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு. ஒருங்கிணைப்பு, அதாவது அரசாங்கத்தினுடைய அனைத்து நிர்வாக ரகசியங்களையும் நீங்க வெளியே சொல்லிட்டு இருக்க முடியாது. அதெல்லாம் வெளியே சொல்லிட்டு இருக்க முடியாது. நீங்க யாருக்கிட்ட கிளம்பிக்கிட்டீங்க? தொழில்துறை அமைச்சர் முன்னிலை நடத்துறாங்க, தொழில்துறை அமைச்சர் பேசுறீங்களா? நேற்றுக்கு சாயங்காலம் பேசியிருக்காங்க. உங்களுக்கு அவர் அமைதி காத்தாரு. ஒரு அதிகாரப்பூர்வமான ரகசியம் எங்க இருக்குன்னு கேக்குறேன். எல்லா ரகசியத்தையும் வெளியே சொல்ல முடியாது. இந்த ரகசியம் எங்க இருக்கு? இன்னும் அறிவிப்புல நீங்க அறிக்கை கொடுத்திருக்க அரசு ரகசியமா ஒத்தி வைக்கலையே. நாங்க சொல்லுங்க அன்றைக்கு ஒண்ணு வந்து அவங்க வந்து உறுதியா இந்த மே மாசம் 21, 23 தான் சொல்லலையே. அப்படி பேசியதா நான் வந்து முதலீட்டாளர் மாநாட்டில் கலந்துகிட்ட சிஏஏ சீனியர் ஒரு ஃபங்க்ஷனரிஸே சொல்றாங்க, அவங்களுக்கே கடைசி நேரம் வரைக்கும் தகவல் இல்லைங்கிறது. மே 23 24 நடக்கும்ங்கிறது அதிகாரப்பூர்வமா அறிவிக்கப்பட்ட விஷயம். கடந்த செப்டம்பர்ல அறிவிக்கப்படும் நடக்கும் அப்படிங்கிறது பட்ஜெட்ல அறிவிக்கப்பட்ட விஷயம். இது யாரோ நீங்கள் நானும் முடிவு செஞ்ச விஷயம் இல்ல, அரசு அதிகாரப்பூர்வமான அறிவித்த தேதிகள் இவை. நாளைக்கே வந்து முதலமைச்சரோட கலந்து பேசி அன்னைக்கு 1 மணி நேரத்தில் முதலமைச்சரோட கலந்து பேசி தேதியை மாத்தலாம். மாநாடு தேதியை மாற்றுவதற்கான உரிமை அரசுக்கு இருக்கிறது. அது யார் மறுக்கிறார்? அரசுடைய இன்னொரு அங்கமா இருக்கக்கூடிய 5 விரல்ல ஒரு விரல் தெரியாம இன்னொரு செஞ்சுட்டு இருக்கேன் கேள்வி இல்ல. அது கிடையவே கிடையாது. அது நிர்வாகத்தை வந்து முழுதும் அறிந்ததாக அனுபவம் இல்லாதவர்கள் பேசுற பேச்சு. முதலமைச்சரோட சேர்ந்தது தான் கூட்டு அமைச்சரவை. அதனால அமைச்சரவையில அன்னைக்கு வந்து நாளைக்கு முதலமைச்சரோட உட்கார்ந்து பேசி எத்தனை முறை நடக்குதுங்கிறதே கேள்வி. அது வேற நடக்கிறனால முதலமைச்சருக்கு பொறுப்பு இருக்கு. மறுநாள் அல்லது மறுபடி நேரத்திலேயே முதலமைச்சரோட கலந்து பேசி ஒரு தேதி ஒத்தி வைக்கலாம். இதோட தொடர்புடைய இன்னொரு ஒரு விஷயம், இதையெல்லாம் அரசியலாக்கிட்டு எங்களுக்கு முன்னாடி ஒரு நடுநிலையான ஆங்கில வார ஏடு ஒன்னு எழுதியிருக்காங்க.
நான் கேட்கிற கேள்வி சொல்லுங்க. இதுல நோக்கம் பழுதா? நடைமுறை பழுதா? எது பழுது? எது பழுது? நோக்கமா நடைமுறையா? நீங்க நான் வந்து ஒரு புத்தகத்துல இந்த கொள்கை அச்சு பிரிண்ட் சரியில்லை, ஒரே பேப்பர் சரியில்லை அப்படின்னு தமிழக அரசு திமுக. அதாவது ஒரு வரியில சொன்னா ஒரு சமையலருக்கு தெரியும் அதை எப்ப வந்து பதமா இறக்கணும்னு. அப்புறம் ஏங்க 3 தேதி அறிவிக்கிறீங்க? ரொம்ப அழகான உதாரணம் சொன்னீங்க. மூர்த்த தேதியை மாத்திக்கிட்டே போனா மாப்பிள்ளை பொண்ணுக்கு என்ன பிரச்சனை கேள்வி வரும். அது ஒரு முக்கியமான கேள்வி. சமையல் பண்றது பிரச்சனை இல்ல, மூர்த்த தேதி மாற்றப்பட்டு கொண்டே இருப்பது சரியான கேள்வி. நல்ல குறை சொல்றீங்கன்னு நான் வீதியிலும் சொன்ன உடனே சமயம் உடனே ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு முக்கியமான கேள்வி கேட்க வேண்டியிருக்கிறது. இந்த மாநாடு மட்டுமே ஒத்திவைக்கப்படவில்லை. ஏற்கனவே 140 அம்மா உணவகங்கள் முழுமையாக கட்டி முடிக்கப்பட்டு காத்திருக்கின்றன. 100க்கும் மேற்பட்ட பேருந்துகள் வாங்கியும் வைத்திருந்தும் இயக்கப்படாமல் காத்திருக்கின்றன. எனவே யாருக்காக எதற்காக இது போன்ற நடைமுறைப்படுத்தப்பட வேண்டிய விஷயங்கள் தாமதமாகிக் கொண்டிருக்கின்றன. முதலீட்டாளர்கள் மாநாடு மாற்றி வைக்கப்பட்டிருப்பது யதார்த்தமான நிகழ்வா அல்லது ஒரு அபாயமான சமிகை என்ற தலைப்பில் இன்றைய ஆயுதத்தின் விவாதித்துக் கொண்டிருக்கோம். நான் திரு சேக்கு தமிழரசன் அதிமுக தோழமை கட்சியாக இருக்கக்கூடிய இந்திய குடியரசுக் கட்சியை சேர்ந்த திரு தமிழரசன் கேட்க விரும்புகிறேன். இந்த ஒரு மாநாடு மட்டுமே ஒத்திவைக்கப்படல. எல்லோருக்கும் தெரிந்தது போல நூற்றுக்கணக்கான புதிய பேருந்துகள் துவக்க விழாவுக்காக காத்திருக்கின்றன. 140க்கும் மேற்பட்ட அம்மா உணவகங்கள் துவக்க விழாவுக்காக கட்டி முடிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த மாநாடோ இந்த பேருந்துகளோ இந்த உணவகமோ இயங்கினால் பேரும் புகழும் நிச்சயமாக நீங்கள் எல்லோரும் மதிக்கக்கூடிய முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு தான் சேரப்போகிறது. அப்படிங்கும் போது இது யாருக்காக காத்திருக்கிறீங்க, எதற்காக தயங்குறீங்க, இதெல்லாம் தாமதப்படுறதுக்கு என்ன காரணம் சொல்ல முடியும்? இதற்கு வந்து தேதி குறிக்கல ஒரு காரணம் சொல்லலாம், பஸ்ஸுக்கு என்ன சொல்ல போறீங்க, உணவகத்துக்கு என்ன சொல்ல போறீங்க, ஒவ்வொன்றுக்கு ஒரு காரணம் தேட போறீங்களா? இப்ப இதுக்கெல்லாம் ஏற்கனவே பதில் சொல்லியாச்சு. அதனால நீங்க திருப்பி கேக்குறீங்க, பதில் சொல்றோம். அது பழைய விவாதம் அப்படின்னு இல்ல, அதுவும் நீங்க திருப்பி கேட்கறதுனால பதில் சொல்றோம். ஒன்னொன்னுக்கு ஒரு இலக்கு இருக்கு. அந்த இலக்கு ஏன் நீங்க வந்து உங்க ஒரு நல்ல இதெல்லாம் நல்ல திட்டங்கள்ன்றதுல உங்களுக்கு மாறுபட்ட கருத்து இல்ல. அதனாலதான் அவசரம் காட்டுறீங்க. நீங்களே எதிர்கட்சிகள் அவசரம் காட்டுவதோ அல்லது ஊடகங்கள் அவசரம் காட்டுவதோ என்னன்னா இவ்வளவு ஒரு நல்லது சீக்கிரம் கொண்டு வரலையான்னு. ஆனா இந்த நல்லத சிறப்பாகவும் எந்த குறையற்ற வகையிலும் இலக்கை நிறைவேற்ற ஒரு வகையிலும் அரசு பண்ணணும். அப்பதான் அரசுக்கு துவக்கறதுல என்ன இலக்கு நிறைவேற்ற போறீங்க? கட்டி முடிச்சிருக்கக்கூடிய அம்மா உணவகங்கள்ல வந்து துறக்காம இருக்கிறதுல என்ன நீங்க வந்து இலக்கு நிறைவேற்ற போறீங்க எனக்கு தெரியல. கட்டி முடிச்சு உட்கார்ந்து இருந்தா அது வந்து சமூக விரோத செயல்களுக்கு தான் பயன்பட போகுது. கடைசியில பேருந்துகளும் துருப்பிடிச்சு திருப்பி அதை வந்து மாத்துறதுக்கு வந்து நம்ம புதிய ஒரு டெண்டர் போட போறோம். நம்ம அரசாங்கம் என்பது எடுத்த உடனே அப்படியே பண்ணிடுறது இல்ல. ஒரு திட்டம் வாங்கி வச்சு பஸ் திட்டமிட்டு செய்வதுங்க. வாங்கி வச்சு பஸ் இருக்கு ஐயா. நீங்க வந்து திட்டமா இல்ல கட்டடமா இருக்குது ஐயா. நீங்க வந்து அங்க நிறுத்துற ஒரு ஸ்பேர் பஸ் கூட கணக்கில் எடுத்துக்கிட்டு சொல்றீங்க. 100க்கு மேற்பட்ட புதிய பேருந்து நீங்க உங்க கட்சியோட சாதனை சொல்ல மாட்டேன்றீங்களே. அது பேருந்தே இல்ல சொல்ல, அது பஸ்ஸே இல்ல சொல்ல. நீங்க வந்து நீங்க வாங்கி வந்து கொண்டு வந்து நிறுத்தின உடனே ஏன் நாளைக்கு இது ஓட்டம் இல்ல அப்படின்னு பேசுறீங்க. எல்லாத்துக்குமே ஒரு திட்டமும் ஒரு இலக்கும், அந்த திட்டமும் இலக்கும் நிறைவேறுகிற போதுதான் அரசாங்கம் அதை நடைமுறைக்கு கொண்டு வரும். இல்ல எனக்கு குறைக்கப்பட்ட ஒரு நடவடிக்கை. உங்கள்ட்ட நான் வேற ஒரு கேள்வி வச்சிருக்கிறேன். குறைக்கப்பட்ட ஒரு நடவடிக்கை. ஓகே, அதாவது ஒரு முக்கியமான விஷயம் பாருங்க. 2006 இருந்து 2011 வரைக்கும் 5 ஆண்டுகள் ஒட்டுமொத்தமா சேர்த்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில திரட்ட முடிந்தது 52,195 கோடி தான். ஒட்டுமொத்தமா 5 ஆண்டுகள்ல. இது திமுகவுடைய அரசு இருந்த போது நிதி நெருக்கடியில் சொல்லப்பட்ட தகவல். ஆனா இங்க ஒரே ஒரு மாநாட்டில் 76,000 கோடி உத்தரவாதம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே 30,000 கோடிக்கு மேல வந்து நாங்க வந்து நிதி முதலீடுகள் வந்துருச்சுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த உங்க கடந்த ஆட்சி இருந்தது இந்த ஆட்சி இருந்ததுக்கும் கிட்டத்தட்ட டபுள் மடங்கு வந்து முதலீடுக்கான உத்தரவாதம் இங்க இருக்கும்போது வரல தேதி குறிக்கல சொல்லிட்டு நீங்க அரசியல் பண்றத தவிர உருப்படியான விஷயம் என்ன இருக்கு? அற்புதமான ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. உங்க கேள்விக்கு நான் பதில் சொல்றதுக்கு முன்னாடி சேக்கு தமிழ் என் கேள்விக்கு பதில் சொல்லுங்களேன். நான் கண்டிப்பா பதில் சொல்றேன். உங்க கேள்விக்கு பதில் சொல்லாம இங்க இருந்து போக மாட்டேன், நீங்களே துரத்தினாலும். சேக்கு அண்ணன் வந்து ஒரு அற்புதமான விஷயம் சொன்னாரு. முதலமைச்சருக்கு கூட்டு பொறுப்பு இருக்கு. முதலமைச்சர் நினைச்சா எந்த தேதி வேண்டுமானாலும் மாத்தலான்னு. கனடால இருக்கிற தொழிலதிபர் வந்து தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்துக்கு கை கட்ட மாட்டாரு.
அங்க ஜப்பான்ல இருக்கிறவன், அமெரிக்கால இருக்கிறவன், ஆப்பிரிக்கால இருக்கிறவன், தென் அமெரிக்கா, ஏன் இன்னும் அட்லாண்டிக் பெருங்கடல்ல தீவுல இருக்கிற முதலீட்டாளர்கள் கூட அப்படி கை கட்ட மாட்டான். அவங்களுக்கு தேவை இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு இடம் இருக்கு. நீங்க கூப்பிடுறீங்க, ரோட் ஷோ பண்ணி என் மாநிலத்துக்கு வாப்பா, என் இடத்துக்கு வாப்பா, என்னோட இடத்துல வந்து தொழில் பண்ணி நீங்க கூப்பிடுறீங்க. கூப்பிட்டு 2016 சொல்லிட்டாரு. என்ன காரணம்? இவர் என்ன ரோட்ல போறவன் சொன்னா காரணத்தை ஏத்துக்க முடியுமான்னு கேக்குறாரு. ஒரு முதலமைச்சர் வந்து மே மாசம் வெயில் இருக்கும் அதனால நான் மாத்தி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னா நாங்க ஏத்துக்கணும். அது மட்டும் கேள்வி கேட்க உரிமை எங்களுக்கு இல்லையா? நல்லா கேளுங்க, அதுக்கான பதில் அவங்க சொல்றாங்க. பதில் வந்து அதிலே வச்சிருக்காங்க. கோடை மட்டும் இல்லாமல் இன்னொரு கொஞ்சம் காலவாசம் இருந்தா இன்னும் கூடுதல் திரட்ட முடியுங்கிறத உங்க அதிகாரிகள் சொல்றாங்க. அதனால அது இருக்கட்டும். நான் சொல்றேன் 52,000 கோடி ரூபாய் 5 ஆண்டுகள், 52,195 கோடி ரூபாய், 52,195 5 ஆண்டுகள்ல ஒட்டுமொத்த முதலீடு. இங்க இதுவரைக்கும் இதுக்கு முன்னாடி 36,000 கோடி தான் காட்டியிருக்காங்க. இந்த ஒரே மாநாட்டு மூலமா 76,000 கோடி இப்ப உத்தரவாதம் இருக்கு. ஒரே ஒரு விஷயம், நாங்க காட்டினதுல 52,000 கோடி மொத்தமா வந்துருச்சு தமிழ்நாட்டுக்கு. தொழிற்சாலைகளை கொண்டு வந்தோம். அந்த காட்டினதுடைய வெள்ளை அறிக்கை தான் நீங்க பேசுறீங்க. நான் இன்னைக்கு தளபதி அவர்கள் அற்புதமா கேட்டிருக்காரு. நீங்க சொல்றீங்களா 70,000, நீங்க சொல்றீங்களா 36,000, அந்த கோடிக்கெல்லாம் தயவு செஞ்சு வெள்ளை அறிக்கை கொடுங்க. எத்தனை தொழில் தொடங்கி இருக்கீங்க, எத்தனை ஃபேக்டரி, எத்தனை எத்தனை தொழில் காட்டுங்க, மக்கள்கிட்ட காட்டுங்க. எத்தனை தொழிலாளர்கள் வந்திருக்காங்க, எப்படி வந்தது, எங்க நோக்கியா வந்து இது வந்து உங்களுக்கு தெரியும். பொள்ளாச்சியில வந்து இந்த தேர்தல் பிரச்சாரம் போது அதிமுக பொதுச்செயலாளர் ரொம்ப தெளிவா பேசினாங்க. ஏன்னா அப்ப கர்நாடகா முதலீடு எல்லாம் வந்து இங்க எடுத்து போயிட்டாங்கன்னு சொல்லும்போது அவங்க ரொம்ப 2 உதாரணம் சொல்றாங்க. தொழிலாளர்களுடைய எண்ணிக்கை பற்றிய ஒப்பிடும், சிறு குறு தொழில் நிறுவனங்களுடைய ஒப்பிடும் சொல்றாங்க. இது வந்து 5 ஆண்டுகள்ல கிட்டத்தட்ட டபுள் மடங்கு வந்து 2006 முதல் 2011 வரைக்கான முந்தைய திமுக ஆட்சியில் வந்து 1,78,160 சிறு மற்றும் குறு நிறுவனங்கள் புதிதாக பதிவு செய்யப்பட்டிருக்கு 5 வருஷத்துல. அதே இவங்க வந்து 2014 வரைக்கும் 4 வருஷத்துல 2,55,718 புது சிறு மற்றும் குறு தொழில் புதுசா பண்ணிருக்காங்க. அதே மாதிரி தொழிலாளர் எண்ணிக்கை டபுள் மடங்கு. இதுல பிஎஃப் கணக்கு அடிப்படையில் பதிஞ்ச எண்ணிக்கை தொழிலாளர் எண்ணிக்கை டபுள் மடங்காக இருக்கு. அவங்க சொல்ற கணக்கு தொழிலும் முதலீடும் கூடாமல் இருந்தால் சிறு குறு தொழில்கள் வளருமா, தொழிலாளர் எண்ணிக்கை வளருமா? ஒரே ஒரு விஷயம், சிறு குறு தொழிலாளருடைய பதிவுகளின் அடிப்படையில் எண்ணிக்கையை சொல்றாங்கல்ல. இழுத்து மூணு கம்பெனிகள் ரெஜிஸ்டர் மெயின்டைன் பண்றது இல்ல, புதுசா பதிவு பண்றதுக்கு தான் ரெஜிஸ்டர் மெயின்டைன் பண்றாங்க. எத்தனை தொழிலாளர் தற்கொலை செய்து கொண்டான், எத்தனை ஒரே ஒரு விஷயம் இல்ல, ஒரு நிமிஷம் நீங்க அந்த சொல்றீங்கல்ல 2011 சொல்றீங்க இல்லையா, கால வளர்ச்சியும் முதலீடுகளும் பணத்தினுடைய வேல்யூஸும் அந்தந்த ஆண்டுகளுக்கு ஏறிக்கொண்டே போவோம். அந்த 7 ஆண்டுகளுக்கு வருஷத்துல 52,000 கோடிக்கும் ஒரே மாநாட்டு 76,000 கோடிக்கு வித்தியாசம் கேட்கிறேன். 4 வருஷம் தானே, 4 வருஷத்துல 36,000 இருக்கு. நாட்டு தேர்தல் வரப்போகுது, 36,000 கோடி. அப்படி கம்பேரிட்டிவ் மேனர்ல பார்த்தாலும் 2006 to 2011 இருக்கிற அந்த மணி வேல்யூலேயே 52,000 கோடியை திமுக தமிழ்நாட்டில் இன்வெஸ்ட் பண்ணிருக்கு. ஆனால் இன்றைக்கு 4.5 ஆண்டுகள் முடிஞ்சிருச்சு, 36,000 கோடி காட்டுறோம், 36,000 கோடி காட்டுறோம், 70,000 கோடிக்கு வந்துருச்சு அப்படின்னு வார்த்தையில பெரும் சீனி சிக்கிறது. 70,000 கோடி உறுதியாயிடுச்சு. இலக்கு நான் கொண்டு வந்து கொட்டுங்க தமிழ்நாட்டுல. ஏன் தேதியை தள்ளி போறீங்க? 70,000 கோடி கையில இருக்குன்னா தமிழ்நாட்டுல கொண்டு வந்து கொட்டி எங்களை மாதிரி வேலை இல்லாத வேலை கொடுக்க போல நீங்க ரொம்ப அழகா வார்த்தையில வடிவமைக்கிறீங்க. ஆனா 76,000 கோடி ரூபாய் உத்தரவாதமா இருக்கு, 76,000 கோடி ரூபாய் கேஷ் வச்சிருந்து யாரும் வந்து நீங்க டிரா பண்ணி சொல்ல போறதில்ல. இது படிப்படியாக ஆண்டுதோறும் ஒவ்வொரு கட்டமா நடக்கூடிய விஷயம். ஒரு நிலஒதுக்கீடு இது நம்ம 76,000 கோடிக்கு நடக்க போறது புரிந்துணர்வு ஒப்பந்தம், ஒரு மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு வந்து நம்ம பேசி இங்க முதலீடு பண்ண போறோம் வரப்போறோம். நீங்க 70,000 கோடி இல்ல 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 நீங்க சொல்றீங்க இல்லையா, நீங்க அற்புதமான ஒரு கேள்வி வச்சீங்க. 76,000 கோடி பாக்கெட்ல இல்ல, யார் பாக்கெட்லயும் அதை வைக்க முடியாது, மக்கள்கிட்ட கொண்டு வந்து கொட்ட முடியாது. நான் என்ன சொல்றேன், திமுக ஆட்சி 2006-11 நீங்க சொன்ன கணக்குலயே 52,000 கோடி முதலீட்டை காமிச்சிட்டோம். நீங்க 4.5 வருஷம் ஆச்சு, 36,000 கோடி வந்துருச்சுங்க. எங்க வந்துச்சு? எந்த தொழில்? இந்த ஆண்டு 12 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டு 50,000 கோடிக்கு எத்தனை பேருக்கு வேலை வந்திருக்கு அதை மக்கள்கிட்ட சொல்லுங்க. அதை தான் நாங்க கேட்கிறோம், மக்கள்கிட்ட சொல்லுங்கன்னு கேட்கிறோம். அதை சொல்லுங்க. அறிக்கை நீங்க ஒரே கஷ்டப்பட்டு தயார் பெற்று முடிச்சிடறேன். திமுக சொல்லல, ஒரு நடுநிலையான இது வந்து தமிழ்நாடு கவர்மெண்டோட இன்வெஸ்டர் சமிட் ப்ரோஷர் வேர்ல்ட் ஓவர் சர்க்குலேட் பண்ணாங்க. அதுல வந்து நார்மலா they can't exaggerate the facts.
or they can't give the wrong figures. ஏன்னா எல்லாமே available data. அதுல பிரகாரம் ஏப்ரல் 2000 to டிசம்பர் 2014 15.99 billion FDI தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு. There was a 17% share in the factories, higher than any other state. 8.4% GDP growth, second highest in the state. 15% India's major port capacity is in Tamil Nadu. 8,000 megawatt high capacity renewable energy. இதெல்லாம் தமிழ்நாடு ஏற்கனவே இயல்பா இருக்கும். ஜிடிபி என்ன வந்து அதிமுக ஆட்சியில 8% வந்துச்சு. இல்ல 7% இப்ப இருக்கு. நேஷனல் ஆவரேஜ் கூட இருக்கு. ப்ரௌசர்ல இருக்கிறத 8.4 ஜிடிபி ரேட் அதிமுக ஆட்சியில இருக்குன்னாரு. இப்ப காட்டுங்க, நான் அரசியல் விட போயிடுறேன். அது ப்ரௌசர் தமிழ்நாடு போய் சொல்லுது. காட்டுங்க, அப்ப ஜிடிபி போய் சொல்றாங்களா? திரு ராகவன், நீங்க பதில் சொல்லுங்க. It is here. Sir, it may be there. I have authentic GDP-ங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்ற. நீங்க அரசு சொல்றத போடுறீங்க. தமிழ்நாடு அரசு போடுறத சொல்றீங்க. நான் உங்ககிட்ட கேக்குறேன், தாழ்மையா எனக்கு அறிவு இல்லாம இருக்கலாம், தாழ்மையா கேக்குறேன். இந்த 4 ஆண்டுல ஜிடிபி growth வந்து எப்ப? சார், நீங்க வேற எதுக்கு பதில் சொல்ல வேண்டாம். நீங்க சொல்றத எல்லாம் ஏத்துக்கிறேன். ஜிடிபி 8.4 இந்த 4 வருஷத்துல தமிழ்நாட்டுல எப்ப இருக்கு சொல்லுங்க சார். எந்த வருஷம்? சத்தம் போட்டு பேசுறதுனாலயோ My question is very clear. You made your point. See, I can talk what as per the brochure. It is very clearly mentioned here. இதுக்கு மேல வேற வாட் இது என்ன பண்ணும்? See, நீங்க வந்து பொலிட்டிக்கல் நீ வேற பேசாத. I am not interested in that. I am not interested in that. Sincerely, I can You made your point. அதுல நம்ம கேள்வி நான் உடனே உனக்கு சொல்றேன். நம்ம இவருக்கு இந்த புள்ளி விவரத்தை சட்டமன்றத்திலே வச்சப்போ திமுகவினுடைய அனைத்து உறுப்பினர்களும் அதை ஏத்துக்கிட்டு தானே இருந்தீங்க. யாருக்கு பதி 8 நாள் இப்ப அதை விட விவரம் இவருக்கு இப்படி கிடைக்கிறது. இன்வெஸ்ட்மெண்ட் விஷயம் அதை விட பெரிய விவரம் இப்ப ஆட்சி அரசு போய் சொல்லுதுன்னா சட்டப்பேரவையில நீ ஏன் எதிர்க்கல? அந்த பொய்க்கு சட்டமன்ற கட்சி தலைவர் மு க ஸ்டாலின் உடனே தமிழ்நாடு அரசு வளர்ச்சி தான் அவர் குறிப்பிட்டார். திரும்பவும் சொல்றேன், தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை நான் கேட்கிறேன். ஜிடிபி growth தான் இங்க போட்டுக்க. எந்த வருஷம் ஜிஎஸ்டிபி எந்த வருஷம் வேளாண்மை உற்பத்தி இந்தியாவுல முதல் பரிசு தமிழ்நாடு மைனஸ்ல போட்டு உங்களுக்கு தெரியும். Don't confuse with agriculture and this. Overall state ஜிடிபி 4 வருஷத்துல 8.4% எந்த ஆண்டு வந்துச்சுன்னு அதிமுக ஆட்சியில சொல்லுங்க. நெகட்டிவ் growth இருந்தது. நீங்க குறிப்பிட்ட ஒட்டுமொத்தமான கணக்கு தான். நெகட்டிவ் growthல போன சொன்னீங்க. 2011-12 தமிழ்நாடு அரசுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சியுமே நெகட்டிவ் growthல இருந்துச்சு. இது வந்து உங்களுடைய ஞாபகத்துக்கு 2011-12 தமிழ்நாடு அரசுடைய வளர்ச்சி வந்து பின்னாடி இருந்துச்சு, மறக்க முடியாத. தமிழ்நாடு அரசு இந்த புதிய அரசு வந்த பிறகு நான் சொல்றது மைனஸ் இருந்துச்சு. 2012-13 மன்னிக்கணும், 12 அதிமுக அரசு வந்த பிறகு. ஆனால் 2008-9 அதற்கு முந்தைய 2007-8 திமுக அரசு இருந்த 2 ஆண்டுகள் கன்சிக்யூட்டிவா நெகட்டிவ் growth தான் இருந்துச்சு. அதுல அக்ரிகல்ச்சர்ல மட்டும் இல்ல, இண்டஸ்ட்ரி உட்பட அத்தனையுமே அதே அரசாங்க புள்ளி. நீங்க கேட்டீங்க எங்க வந்துச்சுன்னு, அதே அரசாங்க புள்ளி வந்தா நான் சொல்றேன், உங்களுக்கு எடுத்துக்காட்ட வேண்டியல, நீங்க நம்புவீங்க நினைக்கிறேன். ஒரே ஒரு விஷயம், நம்ப மாட்டேன்னா இன்வெஸ்டர்ஸ் மீட்ல விஷயத்துல 76,000 கோடி அப்படிங்கிற ஒரு விஷயத்துல என்ன ஒரே ஒரு பிரச்சனை நமக்குன்னா, ஏற்கனவே நமக்கு இருக்கிற முன்னுதாரணங்கள்ல பாத்தீங்கன்னா குஜராத் மாதிரி நிறைய சக்சஸ்ஃபுல் ஃபார்முலா அவங்க வந்து 10 இயர்ஸ்ல கொடுத்திருக்காங்க. நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஈர்த்திருக்காங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லெவல்ல நிறைய வேலைகள் பண்ணி ஆயில் கம்பெனிஸ் நிறைய கொண்டு வந்திருக்காங்க. அவங்களுக்குமே 10% தான் இந்த லைன் அப் பண்ண கம்பெனிஸ்ல வர்றதாக இருக்குது. அதனால நம்ம 76,000 கோடி அப்படியே எடுத்துட்டு போயிட முடியுமாங்கிறதுல டவுட்ஸ் இருக்கு. எவ்வளவு பேர் இதுல வந்து எத்தனை ஆயிரம் கோடி வர முடியும் அப்படிங்கிறது வந்து எண்ட் ரிசல்ட் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அது சேகு தமிழரசன் சார் சொன்ன எக்ஸாம்பிள் தான், நான் புதுசா சொல்ல. 6% தான் வந்ததுங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ரெண்டாவது, இந்த கம்யூனிகேஷன் கேப் ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. நீங்க சொன்னீங்கல்ல இந்த ஒருங்கிணைப்புல, அது வந்து இப்ப இந்த இன்வெஸ்டர்ஸ் இப்ப 76,000 கோடியில பெரிய அளவுக்கான முதலீடுகள் பிரான்ஸ் வந்து ஒத்துக்கிட்டதுன்னு அதிகாரிகள் சொல்றாங்க. ஆனால் நேற்றைக்கு ஈவினிங் வரைக்கும், நேற்று மாலை வரைக்கும் பிரான்ஸ் தூதரகத்தில் இருக்கிற அதிகாரிகளுக்கு இந்த மாதிரி இந்த மாநாடு தள்ளி வைக்கப்பட்ட விஷயமே தெரியாது. ஆன் ரெக்கார்ட் அவங்க சொல்றாங்க இந்த மாதிரி. அப்ப இந்த கம்யூனிகேஷன் கூட ஏன் வந்து சரியா பண்ண முடியல அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. இவ்வளவு பெரிய ஒரு மாநாடு, உலக அளவுல பெரிய விஷயங்களை பண்ணும்போது அப்ப எந்த இடத்துல இந்த பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிற கேள்வி. சுருக்கமான கருத்து. இப்போ
இது போல திமுக சொல்றது இது புதிய ஒரு பிரச்சாரம் இல்ல. ஏற்கனவே திமுக சட்டப்பேரவையிலும் வெளியே ஒரு பிரச்சாரத்தை வச்சது. என்னன்னா நம்ம தேசிய முதலாளிகள், இது பன்னாட்டு முதலாளிகள், தேசிய முதலாளிகள் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டியதெல்லாம் கர்நாடகத்துக்கு போயிட்டது. கர்நாடகத்துல நம்முடைய தமிழ்நாட்டு முதலாளிகளே போய் கர்நாடகால தொழிற்சாலை எல்லாம் தொடங்குறதுக்கு அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் நடத்தி அங்க போய் பேசி தமிழ்நாட்டு முதலீடு போச்சுன்னு இதை உண்மையிலே நினைக்கிறீங்களா? ஒரு பத்திரிகையாளர் சொல்றார், ஒரு முதலீட்டாளர் சொல்றார், ஒரு அரசியல் கட்சி சொல்லுது, எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம் இந்த மாதிரி தள்ளி வைக்கிறதுனால உங்களுக்கு 1000 காரணங்கள் இருக்கலாம். நிச்சயமாக அரசுக்கு ஒரு இழப்பு ஏற்படும். முதலீட்டாளர்கள் தயங்குவார்கள். உங்களுடைய குற்றச்சாட்டு என்பது தள்ளி வைக்கப்பட்டு விட்டதை தவிர நோக்கம் இல்ல. அந்த நோக்கத்தில் நீங்க ஒரு குறையும் யாருக்கு வரையில சொல்லல. அந்த நோக்கத்தை தொடர்ந்து அரசு செயல்படுத்துகிற நடவடிக்கைகளை நீங்க யாரும் குறை சொல்லல. தேதி தள்ளி வச்சாச்சு, தேதி தள்ளி வச்சாச்சு. நமக்கு பயன்படுற தேதி என்பது முடிவெடுப்பது தேதி தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. பலன் கிடைக்குமா கேள்வி. இங்கே ஒரு பார்வை இப்படி இருக்கு, இங்க விவாதம் இப்படி இருக்கு, மக்களுடைய பார்வை என்ன இருக்கு? இந்த முதலீட்டாளர் தேதி மாற்றப்பட்டது பற்றி மக்கள் என்ன நினைக்கிறார்கள் இப்போது பார்க்கலாம். முதலீட்டாளர்கள் மாநாடு தேதி மாற்றப்பட்டது நல்லதே என்று 16% மக்களும், இது அபாயமான சமிகை என்று 53% மக்களும், இது இயல்பானதை புரிந்து கொள்ளக்கூடியது என்று 31% மக்களும் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த மாநாடு தேதி மாற்றம் நல்லது என்று 14% மக்களும், இது இயல்பாக எதிர்பார்க்கக்கூடியதா நடக்கக்கூடியதா என்று 31% மக்களும், இது ஒரு அபாயகரமான சமிகை என்று 53% மக்களும் தெரிவித்திருக்கிறார்கள். நிச்சயமாக திரு சேக்கு தமிழகம் குறிப்பிட்டது போல நோக்கத்தை யாரும் சந்தேகிக்கவில்லை. இந்த மாநாடு தேதி மாற்றத்துக்கான காரணங்கள் 1000 இருக்கலாம், அரசியலாக இருக்கலாம், பொருளாதாரமாக இருக்கலாம், கோடை தட்பவெப்பம் கூட இருக்கலாம். என்னவாக இருந்தாலும் செப்டம்பர் 9, 10 தேதி நடக்கும் போது இப்போ எதிர்பார்த்த முதலீடும் அதற்கான கூடுதல் முதலீடும் கிடைத்தால் மக்களுக்கும் நல்லது, அரசுக்கும் நல்லது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த விருந்தினர் 4 பேருக்கு நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி நண்பர்களே. ஆயுதெழுத்து நீட்சிக்கு உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்க நண்பர்களே. தரம் தாழ்கின்றனவா அரசியல் விமர்சனங்கள் என்ற தலைப்பில் ஆயுதெழுத்து நீட்சியில் விவாதிக்க இருக்கிறோம். அதற்கு காரணமாக இருப்பவர் தமிழக காங்கிரஸ் கட்சியுடைய மாநில தலைவர் திரு EVK இளங்கோவன். தரம் தாழ்கின்றனவா அரசியல் விமர்சனம் என்ற தலைப்பில் விவாதிக்க இருக்கிறோம். காங்கிரஸ் கட்சியுடைய மாநில தலைவர் திரு EVK இளங்கோவன் அவர்கள் சென்னையில் சமீபத்தில் நடந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசினார். பேசும்போது நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை ஒரு மாற்று குறைவாக விமர்சனம் செய்தார் என்ற கடுமையான குற்றச்சாட்டு. அது தொடர்பாக அவருடன் பத்திரிகையாளர் கேட்ட கேள்வியின் போதும் அவர் அதை உறுதி செய்தார். இதை பற்றிதான் அரசியல் விமர்சனங்கள் ஒட்டுமொத்தமாக தரம் தாழ்ந்திருக்கனவா என்ற தலைப்பில் தான் இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சியில் விவாதிக்க இருக்கிறோம். நிகழ்ச்சி நம்முடைய பாஜகவை சேர்ந்த திரு நாராயணன் அவர்கள் நம்முடைய இருந்திருக்கார். அதேபோல காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த வழக்கறிஞர் சுதா அவர்கள் நம்முடைய இருந்திருக்கார். உங்கள் இருவர் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இந்த விவாதத்தில் செல்வதற்கு முன்னால் உங்களுடைய பார்வைக்கும் மக்களுடைய பார்வைக்கும் திரு EVK இளங்கோவன் பொது மேடையிலும் பத்திரிகையாளர் சந்திப்பிலும் என்ன பேசினார்? மிகப்பெரிய சிரிப்பலைகளை ஏற்படுத்திய பேச்சு, அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய பொருளும் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய தரமும் தான் விமர்சன பொருளாளருக்கு. நான் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு சுதாட்ட கேட்க விரும்புகிறேன். பிரதமரை எவ்வளவு நேரடியாக சொல்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். 2 விஷயங்கள். 10ஆம் தேதி பேசுகிறார், அது பொதுக்கூட்ட மேடையில் அரசியல் பேச்சாக இருக்கலாம் என்று நம்ம விட்டுவிடலாம், வழக்கமான சில விஷயம் செய்யறதான். இதை பத்திரிகையாளர் சந்திப்பில் கேள்வி எழுப்பும் போது திரும்ப சொல்ல நான் அப்படிலாம் பேசல அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பேசுறது மறுக்கிறார் போல என்று நினைக்கும் போதே கொரில்லா எவ்வளவு அழகா இருக்கும் தெரியுமா என்று சொல்கிறார். இப்படி நேரடியான உருவத்தை ஒப்பிட்ட விமர்சனங்கள் நியாயமா? நீங்க எப்படி பாக்குறீங்க? அவர் பத்திரிகையாளர் சந்திப்புல என்ன சொல்லிருக்காரு? மோடியை பத்தி பேசலன்னு மறுத்துட்டாரு. அந்த மறுத்து இருக்காரு பாருங்க. மோடியை பத்தி நான் பேசல, திருப்பி நீங்க 10 தடவை போடுங்க, 100 தடவை போடுங்க. மறுத்து இருக்கிறார், நான் அவரை பத்தி பேசலன்னு. தனிப்பட்ட ஒரு விலங்கை பற்றி தான் பேசினார். கொரில்லா அழகா இருக்கும், நாய் அழகா இருக்கும், பூனை அழகா இருக்கும், குருவி அழகா இருக்கும் சொல்றது ஒரு இயல்பான விஷயம். நீங்க வழக்கறிஞராக ஆனா உங்களுக்கு தெரியும், ஒரு பேட்டியில ஒரே அழகான தலைவர், அவர் அருமையான தலைவர், தரம் தாழ்ந்து எந்த விதத்திலும் அரசியல் செய்வர் அல்ல என்பது இந்தியா முழுக்க இருக்கின்ற அனைத்து மக்களுக்கும் தெரியும். குறிப்பாக தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து மக்களுக்குமே தெரியும். நேர்மையாகவும் நியாயமாகவும் பொதுக்கூட்டத்தில் நீங்க பாக்குறீங்க பாத்துருக்கீங்களா? அங்க நீங்க இந்த மாதிரி சொல்வீங்க, நீங்களே யாராவது மாத்தி சொல்லிக்கிறக்காக அவர் செஞ்சு வேற காட்டுறாரு, எப்படி ஓடுறாரு பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி இருக்காரு. மக்கள் இப்ப நான் கூட தான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டேன், என்ன அப்படி அந்த மாதிரி ஓடுறாரு அப்படின்னு மக்கள் பேசுறாங்க. இந்த மாதிரி நடந்து ஓடுறாரு, இந்த மாதிரி ஓடுறாரு மக்களோட பேச்சாதான் இருக்கு தவிர 3ஆம் தரத்திலேயோ 4ஆம் தரத்திலேயோ பொதுக்கூட்டத்திலேயோ டீ கடையிலயோ சாதாரண நாட்களோ பேசுறதுக்கும் நீங்க சொல்லக்கூடிய அழகான நியாயமா பேசக்கூடிய எங்க தலைவர்கள் பத்தி அழகான தலைவர்கள் இப்படி இருப்பாங்க, இப்படி ஒரு கரிஷ்மேட்டிக் ஃபிகர் அவங்க மேல அதை யாரும் மறுக்கவே இல்லை. அதை யாரும் மறுக்கவே இல்லை. நீங்க இருந்துட்டு போவாங்க,
போங்க, நீங்க உங்க தலைவர்கள் வந்து நீங்க பொழுதுட்டே போங்க. இன்னொரு தலைவராக மட்டுமல்ல இந்த நாட்டுடைய பிரதமராக இருக்கக்கூடியவரை அவரோட வெறுப்பு எதுல இருக்குன்னா, அவர் வந்து வெளிநாடு இந்தியர் மாதிரி தான் மோடி வந்து நடந்து கொண்டிருக்கிறார். இந்தியாவில் இருக்க டைமோட, இந்தியாவில் ஸ்பெண்ட் பண்ண டைமோட, இந்தியாவில் இருக்க நாட்களை விட வெளிநாடுகள் இருக்கிற நாட்கள் அரசியல் ரீதியான வரவேற்கத்தக்கது. சொல்லி முடிக்கிறேன். இந்தியா நாட்டு மக்களோட பிரச்சனை இன்னைக்கு விவசாயி வந்து தற்கொலை செய்து கொண்டார்கள். ரொம்ப தெளிவா பேசுறாரு. அவர் வந்து வெளிநாட்டுக்கு போய் என்ன சாதிச்சாருன்னு கேட்கல, இது உள்நாட்டு கண்டினியூஷன் தான் அவர் சொல்றாரு. கண்டினியூஷன் தான் சொல்றேன். இந்திய நாட்டுல வந்து பிரச்சனைகள் இருக்கிறது, பொருளாதார பிரச்சனை, வேலைவாய்ப்பு பிரச்சனை, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், மத ரீதியான பிரச்சனைகள், இவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது அவர் இந்தியாவை ஒட்டுமொத்தமாக தவிர்த்து வெளிநாட்டிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இது போன்று விமானங்கள் ஏறும்போது இந்த மாதிரி ஓடிக்கொண்டிருக்காருன்னு சொல்கிறாரே தவிர தனிப்பட்ட முறையில் அவர் பர்டிகுலரா அந்த மாதிரி சொல்ற மாதிரி ஒரு கருத்தை இல்லை. நீங்களே வந்து ஒரு இன்டர்பிரேஷன், ராங் இன்டர்பிரேஷன் கொடுத்தா எப்படி அது? இதுக்கு இன்டர்பிரேஷன் இல்ல. நீங்க வந்து ஒரு விளம்பரமா ஏதோ பேசணும், ஒரு சர்ச்சைக்குரிய விஷயத்தை பேசணும், சர்ச்சைக்குரிய விஷயம் ஆக்கணும்ன்ற மாதிரி விளம்பரமா பேசுற மாதிரி தான் இருக்கு. இது வந்து பேசுனது ஒரு நிமிஷம் சுதா, இவங்க வந்து பேசுனது 10ஆம் தேதி. இதை நம்ம நிச்சயமா எடுத்துக்கல. 10ஆம் தேதி பேசிய விஷயத்தை என்டாஸ் பண்ணி, ஆமா நான் அப்படி பேசினேன், புரியல இன்னும் எவ்வளவு அழகு சொல்லும் போது பேசணும்னு சொல்லல. அப்படி பேசப்பட்டது மோடிக்கு எதிராக நான் பேசவில்லை, நான் ஒரு விலங்கை பத்தி பேசணும்னு சொல்ல என்ன தப்பு இருக்கு? நான் மோடியை தான் இதை வச்சு சொன்னேன்னு சொல்லவே இல்லையா? அவர் என்ன சொல்றாரு? நீ திரும்ப கேளுங்க. பிரஸ் மீட்ல நீங்க கேளுங்க, மக்கள் பார்க்கட்டும். இந்த பிரஸ் மீட்ல அவர் மறுத்தாரா? ஆமா சொன்னார். தலைவர் வந்து மறுத்திருக்கிறார், கிளியராவே மறுத்திருக்கிறார். புதுசா சொல்றீங்க. நான் அவ்வளவு மோடி அப்படி இல்ல சொல்ல மாட்டேன். துரியலாம் கொஞ்சம் அழகா நீங்க சொல்லுங்க. நான் அப்படி சொல்லவில்லை. முதல் வார்த்தை நான் அப்படி எல்லாம் மோடியை சொல்வேனா சொல்லிட்டு மோடி எவ்வளவு அழகா இருக்கும் நீங்க சரியா பாருங்க. நான் அப்படி மோடியை சொல்லவில்லை அப்படின்னு சொன்னார் அவரு. தலைவர் வந்து நான் அப்படி மோடியை சொல்லவில்லை. முதல் அடுத்த வரி சொல்லவில்லை மறுத்தாச்சு. அவ்வளவுதான், நாங்க சொல்லல அந்த கருத்து. அடுத்தது அவர் சொல்ல ஜெனரலா ஒரு விஷயத்தை பத்தி பேசுறாரு, அவர் அனலைஸ் பண்ண சொல்றாரு, அவ்வளவுதான் தவிர மோடிக்கு அதுக்கும் கனெக்ட் பண்ணி பேசல. ஒண்ணு இவங்க அன்னை சோனியா காந்தி பற்றியும் இளம் தலைவர் ராகுல் காந்தியை பற்றியும் தரைக்குறைவாக கேவலமாக பண்ணிருக்கிறார்கள். என்ன பேசினாங்க? இப்ப இனவரை தூண்டும் விதமாக வெள்ளையா இருக்கிறதுனாலதான் வந்து அவங்க தலையை நீங்க ஏத்துக்கிட்டீங்க, கருப்பா இருக்கிறதுனால ஏத்திருப்பீங்கன்னு ஒரு இனவரை தூண்டும் விதமாக தெரியுமா? மத்திய அமைச்சர் கிரிராஜ் பத்தி பேசும்போது காங்கிரஸ் என்ன செய்ய தெரியுமா? அவர் ஒண்ணு பேசிட்டு போறார் விடுங்க சொல்லி சொல்லல. அவர் அழகான தலைவர், மத்திய அமைச்சர், அவர் எல்லாரும் பாக்குறாங்க சொல்லி சொல்ல, அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று நீங்க சொன்னீங்களே. நீங்க சொன்னீங்களே காங்கிரஸ் என்ன செய்தது? காங்கிரஸ் கட்சி பாராளுமன்றத்தை முடக்கியது, மன்னிப்பு கேட்க சொன்னது. இனவெறியும் மதவெறியும் ஜாதி வரியும் தூண்டினால் அவர் என்ன சொன்னார் தெரியுமா? இனவெறி கிடையாது. எங்க வந்துச்சு? அவர் என்ன சொன்னாரு? ஒரு தாழ்த்தப்பட்ட மக்கள் பேசினா தாழ்த்தப்பட்ட மக்கள் வந்து என்ன ஜாதியை பத்தி அவர் பேசுறது நினைவுபடுத்துறேன். கிரிராஜ் அவர்கள் பேசுறது நினைவுபடுத்துறேன். அந்த கட்சியுடைய தலைவர் பெண்களுக்கு எதிரான தவறான கருத்துக்களை நாட்டுடைய பிரதமர் பற்றி நீங்க பேசுறீங்க. அவர் வந்து அவர் மத்திய அமைச்சர் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? கருப்பா இருந்தா நீங்க அந்த தலைவரை ஏத்திருப்பீங்களா, சிவப்பா இருந்தாலும் அந்த தலைவர் ஏத்திருக்கீங்க. நிச்சயமாக நீங்க சொல்லுவது இன்டர்பிரட் பண்ண வேண்டிய விஷயம் தான். அது நியாயப்படுத்த முடியாது. இந்த விஷயத்துக்கு வாங்க, இந்த விஷயத்துக்கு அதை நியாயப்படுத்த முடியாது. ஆனா நீங்க என்ன ரியாக்ட் பண்ணீங்க? சார் ஒரே நிமிஷம் இருங்க. அதை நீங்க மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னீங்க. ஒரு நிமிஷம் இருங்க. நான் இருவருடைய உரையிலும் குறுக்கிடவில்லை. அதே போன்ற ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கிறேன். ஒன்று, இல்ல நீங்க குறுக்கிடக் கூடாது என்பது என்னுடைய கோரிக்கை. தக்கார் தகவலார் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். இது திருவள்ளுவர் வாக்கு. தமிழன் காட்டுமிராண்டி, தமிழ் மொழி காட்டுமிராண்டி மொழி என்று சொன்ன ஈவே ராமசாமி நாயக்கருடைய பேரனாக தன்னை சொல்லிக் கொள்கிற திரு EVKS இளங்கோவனிடம் இதற்கு மேல் எதிர்பார்க்க முடியாது. திருவள்ளுவர் சொன்னதுதான் நான் சொன்னேன். அதாவது ஒரு சகோதரி சுதா அவர்கள் என்னை மன்னிக்க வேண்டும். ஏன்னா சில பேர் சொல்லிட்டு மன்னிப்பு வேணும். முதல்ல உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். விபசாரிகள் தான், விபசாரத்திற்கு செல்பவர்கள் தான், அவர்களை நாடி செல்பவர்கள் தான் ஒப்பனை செய்து கொள்வார்கள்.
அதுபோல நான் சொல்றேன் இல்ல நான் சொல்ற ஒரு நிமிஷம் இல்ல நான் சொல்றேன் இல்லங்க தயவு செஞ்சு இல்ல ஒரு நிமிஷம் நீங்க பேசும்போது நான் குறுக்க பேசல சுதா நீங்க பேசும்போது நான் குறுக்க பேசல தயவு செஞ்சு நீங்க இல்ல ஒரு நிமிஷம் நீங்க முழு வீடியோ போடல நீங்க முழு வீடியோ போடல அவர் என்ன சொல்லிருக்காரு அவர் என்ன சொல்லிருக்காரு இந்திரா காந்திக்கு என்றால் பெண்மணி, ராஜீவ் காந்தி என்றால் திருநாவுக்கரசர் சொன்னது போல செக்க சிறந்த மேனிக்கு சொந்தக்காரர், சிறுத்த சிரிப்புக்கு சொந்தக்காரர் சொல்லி மனித குரங்கு வடிவில இருப்பவர்கள் இல்லைங்க, அதை நீங்க போட்டு காமிங்க. நான் பார்த்திருக்கிறேன். ஒரு நிமிஷம், இது வந்து நிச்சயமாக இது வந்து அலோவ் பண்ண முடியாது. என்ன சொல்ல வரேன், எப்படி அலோவ் பண்ணீங்க? நான் சொல்றத கேளுங்க. அதற்காக இப்படிதாங்க பேசிருக்கிறாரு. ஒரு விவசாயத்திற்கு செல்வர்கள் அது போல பேச மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு அந்த போன்ற ஒரு பார்பேரியன் பேசுவது போல ஒரு காட்டுமிராண்டித்தனமான ஈனத்தனமான வார்த்தைகளை பேசியிருக்கிறார்கள். அதுதான் உண்மை. அவர் என்ன சொல்லிருக்காரு? இல்ல நான் இது ஒரு நியாயமே இல்லாத வாதங்கள். ஒரு கட்சியுடைய அவர் வந்து ஒரு நான் பேசுறேன் ஒரு நிமிஷம். இந்த நாட்டுடைய பிரதமரை பற்றி பேசுறேன் ஒரு நிமிஷம். இந்த நாட்டுடைய பிரதமர் பற்றி விமர்சனம் செய்தா அது தனிப்பட்ட முறைங்கிறதுக்காக தான் இந்த விவாதமே வைக்கிறோம். நீங்க ஒரு தனிநபரை பற்றி மட்டுமில்லாமல் ஒட்டுமொத்தமா விமர்சனம் வைக்கிறீங்க. அது ரொம்ப நீங்க தப்பா சொல்றீங்க. நீங்க 2 நிமிஷம் தான் போட்டு வார்த்தை ஈக செலவன விடுங்க. நீங்க சொல்ற வார்த்தை இந்த நாட்டு மக்களை கேவலப்படுத்தி இருக்கிறார். இல்ல 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 நான் சொல்றேன், நான் இதை சொல்லி முடிக்கிறேன். என்னை சொல்லி முடிக்க விடுங்கள். அதாவது மனித குரங்கு வடிவில இருப்பவர்கள், மனித குரங்கு வடிவில இல்லங்க இல்ல பாண்டே, நீங்க ஃபுல்லா போடுங்க. நீங்க தவறு செய்வீங்க. இந்த வீடியோ ஃபுல்லா போடுங்க. நான் பார்த்து மனித குரங்கின் வடிவில இருப்பவர்கள் அதுபோல் நினைத்துக் கொண்டு செய்ய ஆரம்பித்தால் இந்த நாடு எப்படி தாங்கன்னு சொல்லிருக்காரு. அதற்கு பிறகு ஒரு நிமிஷம், அதற்கு பிறகு வெளியே போவதற்கு முன் கண்ணாடியில் நாம் முகத்தை பார்க்கிறோம். கண்ணாடியில் நாம் முகத்தை பார்க்கிறோம். மற்றவர்கள் காரி துப்புவதற்கு முன், அவர் சொல்லிருக்கிற விஷயம், மற்றவர்கள் காரி துப்புவதற்கு முன் நாம் சரி செய்ய வேண்டும் என்றுதானே பார்க்கிறோம். அதுபோல மேலே பதவியில் இருப்பவர்கள் எல்லாம் தம்முடைய மூஞ்சிக்கு என்ன ஈர்ப்பு, மூஞ்சிக்கு என்ன கவர்ச்சி, மூஞ்சியை மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா என்று யோசித்து பார்க்க வேண்டும் பேசியிருக்கிறார். இதை யார் பேசுவாங்க? ஒரு நல்ல மனிதன் பேசக்கூடிய பேச்சாரு, ஒரு பிரதமரை பார்த்து பேசக்கூடிய பேச்சாரு. நாராயணன் பேசக்கூடிய விஷயம் நியாயமா? என்ன சொன்ன? ஒப்பனை செய்பவர்களை பேசுறீங்க. இதே ஒரு ஆளை அவர் நரேந்திர மோடி சொல்றார். இல்ல 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 நான் அவரை சொல்லல, நான் அவரை சொல்லவில்லை. இந்த வார்த்தைகள் மிக தவறான வார்த்தைகள் சார். நான் வந்து நல்லா புரிஞ்சுங்கன்னா யாரையும் தனிப்பட்ட முறையில் அவர் செய்து சரி என்று சொல்கிறார்களா? தவறு என்றால் நீங்கள் செய்தது குற்றம் கிடையவே கிடையாது. குற்றமே கிடையாது. நான் சரியாக பேசியிருக்கிறேன். எப்படி ஒரு ஒப்பனை, அதாவது செக்க சவேர் என்று இவங்க கிரிராஜ் சிங்க சொன்னாங்க. ஆனா இளங்கோவன் என்ன சொல்றாரு? செக்க சவேர் என்ற நெருப்புக்கு மேனிக்கு சொந்தக்காரர். ஏன் கருப்பா இருக்கும் மோசமா? அதனால காமராஜர் வந்து கட்சி விட்டு நீக்கிறாங்களா? எத்தனை பேர் இங்க இருக்கிறவங்க எல்லாம் கருப்பு இல்லையா? நான் நினைக்கிறேன் இவர் பேசிய பிரதமரை பேசிய பேச்சுக்கு அவர் மன்னிப்பு கேட்கிறாரோ இல்லையோ, இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளுடைய தலைவர்களும் கண்டனம் தெரிவிக்க வேண்டும். ஈவிகே சிவங்கோவன் அவர்களுக்கு உண்மையிலேயே அது தொடர்பா நீங்க பேசுறத நான் வந்து நிச்சயமா ஒப்பனை செய்தவர்களை ஒப்பிட்டு நீங்கள் சொன்ன வார்த்தை வந்து பொத்தாங்க. நீங்கள் சொன்ன வாசகம் மிக நான் தெளிவா தான் சொன்னேன். மறுபடியும் நான் சொல்லட்டுமா? இவர் பேசிய பேச்சுக்கு நான் சொல்வது மோடி அவர்கள் ஒப்பனை செய்து கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை.
மண்டி பாத் என்று மனதிலிருந்து பேசுகிறேன் என்று சொல்லக்கூடிய தலைவர் நியாயத்தை பேசுவது அப்ப என்னங்க அப்ப செக்க செவர் நாட்டு ஆள முடியுமா? என்ன சொல்றாரு அவரு? அவர் செய்கின்ற காரியங்களை மக்கள் ரசிப்பார்கள். அங்கு அசைவுகளா? இது இந்த நாட்டு பெண்மணிகளை கேவலப்படுத்த அர்த்தம் கிடையாது. மக்கள் ரசிப்பார்கள். அவர் வந்து ஆங்கிலத்தை கரிஷ்மா பத்தி ஆள முடியுமா? அப்படிங்கிற இது நிறைவேறி கொள்கை இல்லையா? நிறைவேறி எதிர்ப்பு இல்லையா? அப்படிங்கிற எண்ணம் கிரிராஜுக்கு இல்லையா? சொல்லுங்க. கிரிராஜ் என்ன சொன்னாரு? மன்னிப்பு. இவர் என்ன சொன்னார்? கொரில்லா ரொம்ப அழகா இருக்கும். என்னங்க ஒரு மாநில தலைவர் தேசிய கட்சியுடைய மாநிலத்தில் போல பேசலாம். நான் உங்கள்ட்ட வேற ஒரு கேள்வி வச்சிருக்கேன் சுதா. திரு ஈவி.கே. இளங்கோவன் பேச நிச்சயமாக நான் ஏற்கனவே குறிப்பிட்ட போல ஒரு விமர்சனத்துக்குரிய விஷயம் தான். திரு நாராயணன் பேசிய விமர்சனத்துக்குரிய விஷயம் தான். ஆனால் திரு ஈவி.கே. இளங்கோவன் இப்படி பேசுவது இது முதல் முறை அல்ல. அவர் மாநில தலைவராக இருந்தாலும் இல்லாட்டாலும் எந்த வேலை பண்ணிக்கிட்டு இருந்தாலும் அவர் வந்து பேசுவது ரொம்ப வழக்கமா வச்சிருக்காரு. ஒரு குற்றச்சாட்டு இன்னும் நாட்களாக உண்டு. இப்ப சமீபத்துல சட்டக்கல்லூரி மாணவர்கள் வேலைநிறுத்தம் செய்த போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சட்டக்கல்லூரி மாணவர்கள் வேலைநிறுத்தம் செய்தது அவர்கள் மத்தியில் பேசினார். கையில மைக்க வச்சுட்டு அவர்கள் மத்தியில் பேசினார். அவர்களுக்கு வந்து போராட்டத்தை வாபஸ் வாங்க சொல்லி அப்ப பேசும்போது கண்ணகி சிலையை ஏற்கனவே அகற்றிய அனுபவம் உள்ளவர்கள் தான் அப்படி சொல்லிட்டு கண்ணகி சிலையை ஏன் அகற்றுகிறார்கள் என்பதற்கான காரணம் இருக்கிறது அவர் சொன்னார். அதை நான் சொல்ல விரும்புகிறேன். கண்ணகி சிலையை ஏன் அகற்றுறாங்க காரணம் இருக்கிறார். இது போல பேசுவது, பொது தளங்களில் பேசுவது, ஒரு 4 சுவர் பூட்டி அறைக்குள்ள பேசக்கூடிய விஷயம் இல்ல. திரு இளங்கோவன் மிட்நைட் மசாலா ஆட்சி என்று இந்த ஆட்சியை குறை சொல்லி இருக்கிறார். அது ஒரு விமர்சனங்களை வார்த்தையில் வைக்கும் போது இவர் சொல்லும் போது நம்ம இவ்வளவு கோபப்படுறோம். நான் சொல்றேன் குற்றம் தனிப்பட்ட முறையில் நான் இந்த சேனலுடைய எடிட்டர் இல்லாம ஒரு ஆங்கர் இல்லாம தனிப்பட்ட முறை சொன்னேன். இதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல. அதே போல திரு இளங்கோவன் சொல்றது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? ஒரு நிமிஷம். முதல்ல இவர் பேசின அந்த பேச்சுக்கு கடுமையான கண்டனம் தெரிவிக்கிறேன். அவர் முதலே மன்னிப்பு கேட்டாரு. நாம வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியாச்சு. நீங்க உங்களுக்கு பதில் சொல்லி நல்லா இருக்கும். ஒரு நிமிஷம். இல்ல நீங்க உங்களுக்கு பதில் சொன்னா நல்லா இருக்கும். முடிஞ்சதை விட அதிகமான கண்டனங்களை நான் தெரிவிச்சிட்டேன். நீங்க சொல்லுங்க. கடுமையான கண்டனத்தை பெண்கள் சார்பா நான் சொல்றேன். பெண்கள் அனைவரும் விபச்சாரிகளா? இல்ல அப்படி சொல்ல. நீங்க பேசாதீங்க. நீங்க பேசாதீங்க. ஒபாமா இந்தியாவுக்கு வருகை தந்த போது மோடி அவர்கள் 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை துணி கூட மாற்றிக்கொண்டார். அவர் என்ன அதே தொழில் செய்கிறாரா? மோடி அவர்கள் அதே தொழில் தெரியுமா? உடையை அணிந்து கொண்டார், உடையை மாற்றிக்கொண்டார். அதெல்லாம் அது போக மும்பையில குண்டுவெடிப்பு நடந்த போது மும்பையில அந்த குண்டுவெடிப்பு நடந்த போது உள்துறை அமைச்சராக இருந்த திரு சிவராஜ் அவர்கள் அவருடைய ஆடையே 2 மணி நேரத்துக்கு ஒருக்கமான 2 பிரஸ் மீட்ல உடனே மாத்தினார். உங்களுக்கு தெரியும். அதனால தான் உள்துறை அமைச்சரே மாற்றப்பட்டார். சிதம்பரம் திரு பிறகு வந்தார். அந்த ஆடை மாற்றங்கிறது அரசியல்வாதிகள் அவங்க செய்யக்கூடிய விஷயம். அது வந்து நம்ம பெருசா கவலைப்பட வேண்டியது. அதை பத்தி போக வேண்டியது. நான் கேட்கறது இப்ப உங்கள்ட்ட ஒரு கேள்வி வச்சேன். திரு இளங்கோவன் இதற்கு முன்னால் இது போன்ற ஒரு சில வைத்திருக்கிறார். இப்ப அவரு ஒபாமாவோட வருகை வந்த அப்ப அடிக்கடி ஒரு 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை உடையை மாற்றினார். உள்ள இந்தியா முழுக்க அது மிகப்பெரிய சர்ச்சையாயிட்டது. இவர் சொன்னதை போல ஒப்பனம் செய்து கொண்டு அவர்களை இவரே தவறா பேசிக் கொள்கிறார். இன்னொன்னு சட்டக்கல்லூரி மாணவர்கள் பிரச்சனை அப்ப தலைவர் அவரோடு நான் சென்றிருந்தேன். அவர் அப்படி ஒரு தவறான சர்ச்சைக்குரிய கருத்தை சொல்லவில்லை. சிவாஜியோட சிலையை கூட தான் அகற்றணும்னு சொன்னாங்க. அதை கூட தான் அவங்க குறித்து பேசினார். அதை பத்தி ஏன் சொல்ல மாட்டீங்க நீங்க? இல்ல அவர் என்ன சர்ச்சை கூட இருந்தேன். கண்ணகி சிலையை காட்ட முடியும். காட்ட முடியும். நான் அந்த விவாதத்துக்குள்ள போகல. நான் ரெடியா இருக்கேன். இப்ப நான் கூட இருந்தேன். நான் விட்னஸ். நான் கூட இருந்தேன். அவரோட தவறான கருத்து நீங்க திரு இளங்கோவனை இன்னொரு சிக்கல மாற்ற முயற்சி பண்றீங்க. நாளை காலைல 6 மணி செய்தியில நான் போட்டுற முடியும். அதுல உங்களுக்கு தெரியும். நான் இவ்வளவு பகிரங்கமா நான் பதிவு இது எனக்கு ஒருமான வாதம் அல்ல. இது நான் சொல்றது பொது தளங்கள்ல பேசும்போது இந்த மேடையா இருக்கட்டும், பொது மேடையா இருக்கட்டும், அரசியல் தளமா இருக்கட்டும், ஒரு நாகரிகம் கடைபிடிக்கப்பட வேண்டும் என்றால் சட்டக்கல்லூரி மாணவர்கள் பாதிக்கப்படும் போது அதற்காக தலைவர் வந்து செல்கிறார். அவர்களுக்காக ஆதரவாக பேசுகிறார். அவர்கள் வந்து குயின் மேரிஸ் காலேஜ் வந்து ஷிப் பண்ணணும்னு சொன்னாங்க. அதை வந்து மக்கள் அந்த கல்லூரி மாணவர்கள் தடுக்கும் போது அதை நிறுத்திவிட்டார்கள். சட்டக்கல்லூரி மாணவர்களோட உணர்வுக்கும் வந்து மரியாதை தர வேண்டும். இது போன்ற இடங்கள் நிறைய கட்டிடங்களை இடிப்பதும் ஏன் நீங்க பாத்தீங்கன்னா சட்டமன்றம் புதிதாக கட்டப்பட்ட சட்டமன்றத்தை கூட அவங்க பழைய சட்டமன்றத்தில் இருந்து புது சட்டமன்ற கட்டிடத்துக்கு வரமாட்டேன்னு சொன்னவங்க தான். அவங்க அதை கூட தான் சொன்னாரு. அது சொல்லுங்க. எதையெல்லாம் சர்ச்சைக்குரிய அதான் சொல்லுவாங்க. நீங்க எதிர்பார்க்க நான் சொல்ல முடியாது. நம்ம அவர்கிட்ட என்ன பேசிட்டு இருக்கோம்? நீங்க ஏன் சோனியா பத்தி நிறம் பற்றி ஏன் பேசுறீங்க? கிரிராஜ் வந்து 1.5 மணி நேரம் பேசிருக்காரு. அந்த 1 மணி நேரம் எடுத்தீங்க.
சார் பெண்களை பத்தி இழிவா இவங்க பேசுறாங்க. சாத்வி நிரஞ்சன் சொல்றாரு 4 குழந்தைங்களை பெத்துக்கோங்க, பெண்கள் எல்லாம் வேலைக்கு வராதீங்க, வீட்டுல ரூம்லயே இருங்கன்றாங்க. இதோட ஒரு கேவலமான பேசுனது வேற. 4 பிள்ளைகளை வந்து பெத்துக்கிறத 4 பிள்ளைகளை சொன்னாங்க. 4 குழந்தைகளை பெண் குழந்தைகளை 4 குழந்தைகளை பெற்றுக்கொள்ளுங்க, பெண்கள் யாரும் வேலைக்கு சொல்லாதீங்க, வீட்டுல இருங்க சொன்னது ஒட்டுமொத்த இந்திய பெண்களை எவ்வளவு அவமானப்படுத்துறாங்க. அதை விட அவமானமா அந்த நாட்டினுடைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய மாநில தலைவர் தமிழ் இசையை தமிழ் வசை என்று சொல்லியிருக்கிறார். ஏன் சொல்லணும்? அது பெண்களை அவமானப்படுத்துறது இல்லையா? அப்ப இளங்கோன வேற ஏதாவது பேர் சொல்லி அழைக்கலாம். நம்ம தமிழ் இசையை தமிழ் வசை என்று சொல்லியிருக்கிறார். மக்கள் மோடியுடைய அயோக்கியத்தனத்தை புரிந்து கொண்டுள்ளார்கள் என்று சொல்லுகிறார். என்ன அயோக்கியத்தனம்? இன்னைக்கு ரயில்வே துறையில 4700 கோடி ஊழல் இன்னைக்கு வெளியே வந்திருக்கு. அயோக்கியத்தனம் இல்லையா? அது எதுக்கு சொல்ல வரேன்னா, நான் சொன்னதை நீங்கள் பிரித்து பேசக்கூடாது. மறுபடியும் சொல்றேன், நான் மறுபடியும் சொல்கிறேன், சுதா அவர்களுக்கு நான் மறுபடியும் சொல்கிறேன், அவர்கள் செய்கின்ற காரியங்களை மக்கள் ரசிப்பார்கள், அங்கு அசைவுகளை மக்கள் பூரிப்போடு பார்ப்பார்கள். மனித குரங்கு நீங்க அதை போடல, மனித குரங்கு வடிவில இருப்பவர்கள் அது போல நினைத்துக் கொண்டு செய்ய ஆரம்பித்தால் இந்த நாடு எப்படி தாங்கும்னு கேட்கிறார்கள். இது அநாகரிகமான கேவலமான வார்த்தை இல்லையா? அதற்கு நான் சொன்ன பதில் சரியான பதில் தான். எனக்கு எந்த மாற்று கருத்தும் நரேந்திர மோடி சேர்த்து நீங்க அந்த பதில் நான் சொன்னது விபச்சாரத்திற்கு செல்பவர்களும் சேர்த்துத்தான் நான் எல்லாரும் சிகப்பாக இருந்தால்தான் சார், சிகப்பா இருந்தால்தான் ஆட்சி செய்ய முடியும். அதற்காக தான் காமராஜர் எத்தனை முறை சொன்னாலும் உங்களுடைய கருத்து சொல்லப்பட்டதுதான், சொல்லப்பட்ட விஷயம். நேரம் இல்ல, நீங்க சொல்லுங்க. நீங்க இன்டர்வியூ பண்ண நான் பேசவே மாட்டேன் சார். நீங்க சொல்லுங்க, நேரம் இல்ல, சொல்லுங்க. சுப்பிரமணிய சுவாமி என்ன சொன்னாரு? இத்தாலி நாய் என்றார். சோனியா காந்தி எங்க போனீங்க? ஊடகங்கள் எங்க போனீங்க? ஒரு பெண்ணை பற்றி இந்த ஊடகமும் இந்த மக்களும் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. சாதாரணமாக பேசினாலே வந்து நீங்க கொதித்து எழுகிறீர்கள். இத்தாலி நாய் எங்க சொன்னார்கள்? இத்தாலி நாய் என்பதை அவர் சொன்னார். இத்தாலி நாய் என்பதை சுப்பிரமணிய சுவாமி சொன்னார், நரேந்திர மோடி அவர்களும் பேசினார். இத்தாலி நாய் என்று சோனியா காந்தி அவர்களை குறிப்பிட்டு எங்கே எப்போது பேசினா சொல்லுங்க, நிச்சயம் இன்னொரு விவாதம். கூப்பிடுறதுனால அந்த மாதிரி சொல்றாங்க. செல்லமான பேச்சு இல்லை என்பது பார்த்தாலே தெரியக்கூடிய விஷயமா இருக்கிறது. நிச்சயமாக அகில இந்திய அளவில் அரசியல் எவ்வளவு தரந்தாழ்ந்து இருக்கிறதோ அதை விட அதிகமாகவே தமிழகத்தில் தரந்தாழ்ந்து தான் இருக்கிறது என்ற விமர்சனம் தொடர்ந்து இருக்கிறது. இதை தாண்டி அரசியலை அடுத்த கட்டத்துக்கு ஆரோக்கியமான விவாதங்களுக்கும் ஆரோக்கியமான கேள்வி பதிலுக்கும் இட்டுச் செல்ல வேண்டிய சந்தர்ப்பம், அவசியம், நிர்பந்தம் அரசியல் கட்சி தலைவர்கள் அனைவருக்கும் இருக்கிறது. குறிப்பாக மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் யாராக இருந்தாலும் எந்த கட்சியை சேர்ந்தவர்கள் இருந்தாலும் அவர்களுக்கு இந்த பொறுப்பு இருக்கிறது என்பதை மறுத்துவிட முடியாது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து விருந்தினர்கள் 2 பேருக்கு நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி நண்பர்களை. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சி சந்திப்போம். அதுவே நன்றி, வணக்கம்.